இறைவார்த்தை பணியினால நாங்கள் நன்மை அடைவதற்கு இந்த உலகத்துல மிக பெரும் தடையாயிருக்கிறது இந்த மண்ணுலக மனநிலை. மண்ணுலக மனநிலையினுடைய பெரும் தீமை இது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த தீமைகளை போல இது பெரிய தீமை தான். நம்ம தெரியும், நம்மளுடைய திருச்சபையிலும் இறைவார்த்த பணியினூடாக சிலர் நீங்கள் நன்மை அடைகிறது இல்லை அல்லது அதிகமாக பிரயோசனப்படுகிறது இல்லை என்றதை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கிறீங்க. இறைவார்த்த பணி மேற்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அதால பெருசா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது இல்லை அல்லது அது பெருசா நன்மையை கொண்டு வருவது இல்லை. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18-19 வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சௌரே, நாங்கள் தொடர்ச்சியாக மண்ணுலக மனநிலை என்கின்ற தலைப்பின் கீழே கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் அவருடைய சத்தியங்களை சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான அந்த சத்தியங்களிலே இப்பொழுது நாங்கள் மண்ணுலக மனநிலையினுடைய தீமைகள் என்ன என்கிறதை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். மண்ணுலக மனநிலையில இருக்கிறதால சபையில இருக்கிறவர்களுக்கு அடையக்கூடிய தீமைகள் அல்லது அவர்கள் கட்டிக்கொள்ளுகிற பாவங்கள் என்ன என்கிறதை நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதிலே மண்ணுலக மனநிலையினுடைய முதலாவது தீமை அல்லது முதலாவது பாவம் நாங்கள் கவனிச்சினாங்க. அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது ஒரு விக்கிரக ஆராதனை. இரண்டாவது பாவம் அது ஒரு விபச்சார பாவம். அது ஒரு விபச்சார பாவம் கொண்டு வருகிற தீமை. மூன்றாவது அது கடவுளுடையக்கு எதிரியாக அல்லது கடவுளுக்கு எதிரானவர்களாக எங்களை மாற்றுகிற தீமை. அது கடவுளுக்கு எங்களை எதிரிகளாக மாற்றுற பாவம். நாலாவது அது கிருபையினுடைய வேலைக்கு மிகவும் எதிரான ஒரு தீமை. கிருபையினுடைய வேலைக்கு மிகவும் எதிரான ஒரு தீமை. ஐந்தாவது அது எங்களை பெரும் சோதனைகளுக்குள் வைக்கிற தீமை. அது எங்களை பெரும் சோதனைகளுக்குள் வைக்கின்ற அல்லது கொண்டு செல்லுகிற தீமை. அதில் இந்த 5 தீமைகளை நாங்கள் இவ்வளவு நாளும் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் 6வது தீமை, மண்ணுலக மனநிலையினுடைய 6வது தீமை. இறை வார்த்தை பணியிலிருந்து ஆதாயம் அடைவதற்கான மிக பெரும் தடை. இறைவார்த்தை பணியிலிருந்து ஆதாயம் அடைவதற்கான மிக பெரும் தடை மண்ணுலக மனநிலை. Greatest hindrance in the world, greatest hindrance in the world
to profiting by the ministry of word. By the ministry of word. ஆங்கிலம் தெரிஞ்ச எல்லாரும் எழுதி இருக்கணும் இல்ல? The greatest hindrance in the world to profiting by the ministry of word. இறைவார்த்தை பணியினால நாங்கள் நன்மை அடைவதற்கு இந்த உலகத்தில் மிக பெரும் தடையாயிருக்கிறது இந்த மண்ணுலக மனநிலை. மண்ணுலக மனநிலையினுடைய பெரும் தீமை இது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த தீமைகளை போல இது பெரிய தீமைதான். நமக்கு தெரியும், நம்மளுடைய திருச்சபையில நிறைவார்த்த பணி இதனூடாக சிலர் நீங்கள் நன்மை அடைகிறது இல்லை அல்லது அதிகமாக பிரயோசனப்படுகிறது இல்லை என்றதை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணி இருக்கிறீங்க. அதாவது இறைவார்த்தை பணி மேற்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அதால பெருசா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது இல்லை, அல்லது அது பெருசா நன்மையை கொண்டு வருவது இல்லை, அல்லது அது அலுப்பு தட்டுது அல்ல, அப்படி நீங்கள் சில பேர் எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அதுல உங்களுக்கு தான் இந்த மெயினா முக்கியமான இந்த பிரசங்கம். அதனால பலர் உங்களுடைய நோட்ஸ் காப்பிகளை நான் பார்க்கல தெரியுது, அதால நீங்கள் நன்மை அடைஞ்சு கொண்டிருக்கிறீர்கள், அதனால நீங்கள் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப யோசி பாருங்க, இந்த ரெண்டு சேருக்கு இடையில என்ன அப்ப வித்தியாசப்பட்டு கொண்டு இருக்குது? என்னத்தால அந்த வித்தியாசம் பெருகுது? மண்ணுலக மனநிலை அடிப்படையில. மண்ணுலக மனநிலையில இருக்கிற நபர்கள்லாம் மண்ணுலக மனநிலையோட சபைக்கு வந்து மண்ணுலக மனநிலையோட இருந்து கொண்டு மண்ணுலக மனநிலையோட போறபடியால அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் பிரயோசனத்தை கொடுக்கிறது இல்லை, அவர்களுக்கு அது பிரயோசனப்படுறதும் இல்லை. இப்ப நாம மிகச்சிறிய பிள்ளைகள் இருந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள்ல இருந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே 3ஆம் ஆண்டு பிள்ளைகள் நமக்கு எழுதக்கூடியார்கள் அல்ல, 3ஆம் ஆண்டு பிள்ளைகள்ல இருந்து நாம இறைவார்த்தை பணியினுடைய பணியால் அவர்கள் என்னத்தை மனதில் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் என்ன விளங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற நோட்ஸை பார்த்தா அந்த நோட்ஸே எங்களுக்கு சாட்சி பகருது. ஒரு அளவுக்கு நாங்கள் அதுல என்ன சொல்லப்படுதோ அதை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்றது அல்லது பெனிஃபிட், அதாவது நன்மை அடைகிறதுக்கு முடியுமான விதத்தில் தான் இறைவார்த்தை பணி செய்யப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஒரு திருச்சபையில ஒரு 10 வயசு பிள்ளையால அல்லது 12 வயசு பிள்ளையால ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் எழுத முடியுது என்று சொன்ன ஒரு மணித்தியால 1.5 மணித்தியால பிரசங்கத்தை, ஆனா அதே சபையில இருக்கிற 30 வயசு 40 வயசு ஆட்களுக்கு அது அரவாசி தான் எழுத முடியுது, அரை பேஜ் தான் எழுத முடியுது, அல்லது பெருசா ஒன்றையும் காணையில் சும்மா 4 கோட்டேஷனை மட்டும்தான் எழுதி இருக்குது என்று சொன்னா இது பிரசங்கியில இருக்கிற பிரச்சனை அல்ல. ஏன்னா பிரசங்கம் அந்த 10 வயசு பிள்ளைக்கு நல்லா விளங்கி இருக்குது, அதால நான் அது எழுதி கொண்டு இருக்குது, அவ்வளவு தெரியும். அதனால இதுல பெரியாக்களா இருக்கிற நாங்கள் அந்த சிறுவர்களை விட அதிகமான பொறுப்புல இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு நாளும் சாட்டு போக்கு சொல்ல இல்லாத கடவுளுக்கு முன்னால எனக்கு அந்த பிரசங்கத்தில் என்னன்றது சரியா விளங்குது இல்லையே. ஏன்னா உங்களோட கொப்பியில அந்த விளக்கத்தை நீங்கள் எழுதவே இல்லை விடுங்க. ஆனா இதே நேரம் நீங்கள் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு ஜோசாயோட கொப்பிய அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஈவன் டேவிடுடைய கொப்பிய எல்லாம் சின்னாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
நீங்கள் வெட்கப்பட வேண்டியிருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு விளங்கி இருக்குது, உங்களுக்கு என்ன எவ்வளவு விளங்கியது என்று. இது மூளையில இருக்கிற பிரச்சனை இல்லை, இது அடிப்படையில் மண்ணுலக மனநிலையால நிறைஞ்சிருக்கிற யாக்கள் இருக்கிற பிரச்சனை. எனக்கு தெரியும் பலர் அப்பா அம்மா நீங்கள் பலர் இதே பிள்ளைகளை போல நிறையவே நீங்கள் எழுதுறீர்கள், சரியும். அதனால இல்ல இதுல இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறீனம். ஒரு ஆள் மட்டும்தான் நல்லா எழுதுது, ஒரு ஆள் மட்டும்தான் நல்லா விளங்கி பலன் கொடுக்குது என்று சொன்னா பிரசங்கியில முக்கியமான பிரச்சனை இருக்குதுன்றது வாஸ்தவம், அது ப்ரூவ்டு. ஆனா 90% 95% ஆட்களுக்கு சிறு பிள்ளைகள்ல இருந்து எல்லாருக்கும் விளங்குது. ஆனா ஒரு 5% தான் என்னன்னு இதில் விளங்குது இல்லை, என்ன இது என்றது யோசிக்க வேண்டாம். அது பிரசங்கியில் இருக்கிற பிரச்சனையே அல்ல, இற வார்த்தையில இருக்கிற பிரச்சனையும் அல்ல, அது அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மனதில் இருக்கிற பிரச்சனை. அந்த மனம் என்ன பிரச்சனையில இருக்குது? மண்ணுலக மனநிலையால நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் அவர்களுக்கு பிரசங்கம் மண்டைக்குள்ள நிக்குது இல்லை. அது அந்த பிரசங்க இரவாத்த பணிகள் போய்கொண்டிருக்கையே நமக்கு அது ஒரு கட்டத்துக்கு அதுக்கு பிறகு நாம கவனிக்க முடியுது இல்லை. 65 வயசு கிழவியில இருந்து 10 வயசு பிள்ளை வரைக்கும் ஞாயிறு ஆராதனை 3 இரவாத்த பணிக்கும் சட்டமும் தெளிவுமாக கவனிச்சு பிரசங்கங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் பெரியவர்களா இந்த வயசு 10க்கும் 65க்கும் இடையில இருக்கிற எவரும் சாட்டுப்போக்கு சொல்ல இயலாது. எங்களுக்கு இந்த பிரசங்கம் விளங்கேலி, இரவாத்த பணி விளங்கேலி என்று யாராவது நாம சொல்ல வேண்டா. அவர்களுடைய இதயம் பெருந்திண்டியினாலும் உலகத்தின் கவலைகளால் நிறைஞ்சிருக்கு. அதுதான் வேதம் சொல்லு. கேட்கப்படுகிற பிரசங்கத்தை பிசாசு கொத்தி கொண்டு போறதுக்கு நாங்கள் அந்த நேரமே விட்டு கொண்டிருக்கிறோம், பேய்க்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு இதெல்லாம் பேயன் கொத்துறதுக்கு இடம் கொடுக்கிற ஏன் அப்படி நாம் இடம் கொடுக்க முடியுது? ஏன்னா எங்களோட மனம் மண்ணுலக மனநிலையில இருக்கு. அதனால எவ்வளவு வேத வசனத்தால நாம கிடைக்கக்கூடிய நன்மைகளை மண்ணுலக மனநிலைகள் அழிச்சு போடுது. 3 பிரசங்கங்கள்லாம் ஒரு வாரத்துல 3 பிரசங்கம் தான் நாம கேட்கிறோம். அந்த 3 பிரசங்கம் சொல்லுவோமே நாம ஒரு 1.5 மணித்தியாலம் மேக்சிமம் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே 4.5 மணித்தியாலம். 4.5 மணித்தியாலம் தான் நாம 7 நாள்ல கடவுளுடைய வார்த்தையை நாம ஆராய்ஞ்சு படிச்சுட்டு போறதுக்கு கொடுத்த நேரம், ஆராய்ஞ்சு படிக்கிறது கொடுக்கிற நேரம், அதுவும் 4.5 மணித்தியாலம் தான். அந்த 4.5 மணித்தியாலத்துல கேட்ட பிரசங்கங்களை அந்த நாளாந்தம் அதை யோசிக்கவும், அதை நமக்குள்ளே சம்பாஷிக்கவும், அதுல சொல்லப்பட்ட முக்கியமான எங்களுக்கு சொல்லப்படுகிற உபதேசங்கள் சத்தியங்களை வேதத்துல நாம ஆராய்ஞ்சு பார்க்கிறதுக்கும், அதை நாங்கள் மனதில் வச்சிருந்து எங்களோட வாழ்க்கைக்கு அது எவ்வளவு அந்த சத்தியம் எங்களை குமாருடைய சாயலுக்கோப்பா மாத்தி கொண்டிருக்க வேண்ட அந்த ஆவிக்குரிய மனதினுடைய பூரிப்போட வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செபிக்கிறதுக்கு எங்களால முடியல என்றா என்ன பிரச்சனை? மண்ணுலக மனநில நிறைஞ்சு கிடக்கு. மண்ணுலக மனநிலை இதுக்கு வேறொரு காரணமுமே இல்லை, வேறொரு காரணமும் இதுக்கு இல்லை. பிரசங்கம் போய்கொண்டு உலகத்த பணிகள் போய்கொண்டிருக்கேக்கல அதை ஜீரணிச்சு அதை விளங்கி சொல்லப்படுகிறதெல்லாம் எழுதுற மாதிரி இந்த பிள்ளைகள் எழுதுற மாதிரி எழுதி அதுக்கான பிரியத்தம் எடுத்து அந்த என்ன விஷயம் சத்தியத்தை கடவுளுக்கு கதைச்சு கொண்டிருக்கிறார் என்பதை மண்டைக்குள்ள பதிச்சா 2-3 நாளைக்கு பிறகு சில பிள்ளைகள் நமக்கும் அது மறந்துதான் போல். அப்ப என்ன செய்யணும்? நாளாந்தால் தனிசமத்துல எடுத்து அந்த கொப்பியாக பார்க்கிறது, அதை பார்த்து அதை நாம ஞாபகப்படுத்தி கொண்டு வந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்க
காலம் ஜெபமா, பின்னிர ஜெபமா, இரவு ஜெபமா என்று கேட்டா எதுக்கும் தேடி பல குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் ஒரு வார்த்தை எனக்கு கலைக்கிறது இல்ல. என்ன நீங்க காலம் ஜெபம், நீங்க மத்திய ஓகே ரெடி, ஒரு வார்த்தை இல்ல. இல்ல எனக்கு முடியல, எனக்கு நான் ஆயத்தப்படுத்தல, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஏன் அந்த பிரச்சனைகள்? மண்ணுலக மேனில நிறைஞ்சு கிடக்குது. மண்ணுலகத்தினுடைய அக்கறைகள் நம்மள நிறைச்சு போய் கிடக்குது. அது வேத வசனத்தை வளர விடுவதில்லை நம்மள. மண்ணுலக மேனில எவ்வளவு பயங்கரமான ஒரு பேய்த்தனமான தீமை நமக்கு எல்லாம். நாம அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். தேவையானது ஒன்றுதான் இந்த உலகத்தில், கடவுளும் அவற்ற வசனம். தேவையானது ஒன்றுதான், கடவுளும் அவற்ற வார்த்தையும். நாம அநேக விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாலதான் வேத இறைவார்த்த பணி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கும், எங்களுடைய வேதம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியையும் அது கடவுளுடைய சித்தத்தின்படி அது ஷேப் பண்றதுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில முடியாம கிடக்கு. மண்ணுலக மனநிலையினுடைய தீமை விளங்குதோ? தீமை நான் சொல்றதே நீங்கள் எழுதியிருக்கணும். கனவே நீங்கள் எழுதுறீங்க. சில பேர் என்ன அப்படி மூஞ்சிய பார்த்து கொண்டிருக்கீர்கள். நிறைய பேர் தலை குனிஞ்சு எழுதி கொண்டு அதுக்கு நான் சொல்றதில்ல. என்ன விஷயம்? அங்கதான் அந்த சொல்லப்படுகிற செய்தி, கடவுளே இன்றைக்கு இப்ப என்ன என்னோட கதைக்க போறேன், நான் வந்தது உம்முடைய வார்த்தையை கேட்டு இன்னும் குமாரனுடைய சாயலுக்கு நான் மாறுறதுக்கு தான். அதுக்கு தான் என்ன கூப்பிட்டு இருக்கிறேன். என்ன இறைவார்த்த பணியினூடாக வரப்போகும் என்கிறது அப்படியே நாம எழுதி அதை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கோம். இல்ல இதை விட ஒரு நல்ல நல்ல பாயிண்ட் ஒன்று வரும், அல்லது இது இல்ல நான் எதிர்பார்க்க இதை விட இன்னும் நல்லது வரணும் என்ற கடைசியில முடிஞ்ச அப்புறமா என்ன 4 வசனம் கோட்டேஷன் இருக்கும், ஏதோ 2 வரியில எழுதியிருப்போம். இது காரணம் மண்ணுலக மனநிலை. மண்ணுலக மனநிலை என்றா என்னென்று ஏற்கனவே 8 விஷயங்களோட நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 7 விஷயங்களோட சொல்லி இருக்கிறேன். சரிதானே? 7 8 அட்லீஸ்ட் அது அந்த ரேஞ்சிலேயாவது நிக்கிற ஒரு சின்ன பிள்ளை. ஏன்னா இத்தனை சொன்னாரோ தெரியலேன்னு இப்ப பெரியாக்கள் நாம கனவே யோசிக்கிறோம். வேற என்ன நம்மள இருக்குது? மண்ணுலக மனநிலை பேசிக்கா இந்த 3 மாசத்துக்குள்ள 12 வேற குறைஞ்சது நாம சந்திச்ச. நாம அந்த 12 கிழமை பிரசங்கிச்ச பிரசங்கத்துல சொன்ன சத்தியங்கள்ல எத்தனை என்றது கூட நமக்கு ஒரு கிட்டமுட்ட, நான் 15 அல்லது 5 என்றது இல்லாம ஒரு கிட்ட நிக்கிற ஒரு நம்பரை கூட எங்களால சொல்ல முடியுது இல்லையா? 6 நாளும் ஏன் 7வது நாளும் உண்ட மண்டை உண்ட மனசு அப்படியே மண்ணுலகத்தான நிறைஞ்சு கிடக்குது. சரியான பிரச்சனைக்குரிய விஷயம் இது. இது சரியான இது நான் சொல்ல இல்லை. 1600ஆம் ஆண்டு பியூரிட்டன் ஜெரமியா பிரவுசனுடைய பிரசங்கம் இதுகள் இல்ல. அப்ப இது நான் மட்டும் இப்ப இத முகம் கொடுக்கிற பிரச்சனை இல்லை. இது சபையில நானாவது சிலர் என்று சொன்னான். சில பேருக்கு இது அந்த மண்ணுல அந்த மனுஷன் பிரசங்கத்துல உங்களில் பல இப்படி many of you உங்கள கனவே cannot but convince in your conscience that you have not profited from my sermon. என்ற பிரசங்கத்தால நீங்கள் பல பிரயோசனம் அடையல என்றது கூட மனச்சாட்சிக்கு தெரியும் என்ற ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய பெரும் படிச்ச தலைகள் கடவுளை சோத்திரம். எனக்கு ஒரு சிலர் தான் விட்டு இந்த இடத்துல. ஆனா அவங்கள போல அவங்களோட காலடி தூசி கூட தகுதி இல்லாத என்னக்கே இப்படி இருக்கிற கடவுள் தந்தது வெறுங்கிறவ. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பெரும் மனவேதனையும் விஷயம் வர நீங்கள் நிற்க கூடாது. நாங்கள் 3 நேரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை 3 நேரம் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த மனிதர் இந்த எழுதுற many of you come to the church
3 times to hear the word. உங்கள பலர் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பிரசங்கத்துக்கு 3 தரம் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப 3 தரம் மரவாத்த பண்ணி போய் கொண்டிருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நாங்க மாறன் இல்லை, இந்த புதுசா ஏதோ வெட்டி விழுத்த வழிகட்டது. இது எங்களுடைய கிறிஸ்தவ வரலாற்று விசுவாசம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் கடவுளோட சம்பவங்கள். நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லுறீர்கள், உங்களுக்கு மனிதன் தெரியும், உங்களுக்கு பிரியோசனம் இல்லாம கிடக்குது. அயல ஏன் பிரியோசனம் இல்லாம இருக்கின்றதுன்னு அவர் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மண்ணுலக மேனில நான் உங்களுக்கு முதல் சொன்ன அவ்வளவு ஆகியுமனையும் அவர் மீது சொல்லுறார். எந்த பிரசங்கத்தால இதுல இருக்கிற பலன் அல்லது ஒரு கொஞ்சம் பேருக்கு கூட பிரியோசனம் இல்லையென்றா அது எந்த பிரச்சனை. ஆனா இதுல இருக்கிற பல இருக்கு, அதால பிரியோசனம் அடைகிறது தெரியுது. ஆனா இதை விட நீங்கள் சொல்ல வாரியம் உங்களுக்கு பிரியோசனம் கிடைக்கவில்லை என்று வேற சில பேர் அல்லது வேற பல ஏன் மண்ணுலக மனநிலை நிறைஞ்சிருக்குது. மண்ணுலக மனநிலை அயல சரியான சீரியஸான விஷயம். அவர் சொல்றார், வேதத்தின் அதிசயங்களை பார்க்கறதுக்கு உங்களுடைய கண்கள் களிமண்ணால மூடிப்பட்டு கிடக்குது. அதனால கடிச்ச களிமண் கண்ணுல இருக்கிறபடியால கடவுளுடைய ஒளி உங்களோட கண்ணுக்களால போறதுக்கு விடுவது இல்லை. விடுவதில்லை. The thick clay. Many men come to the word with thick clay. தங்களுடைய தடிச்ச களிமண்ணோட கடவுளுடைய வார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். சோ வேத வாக்கியங்கள் இறவாட்ட பணியால கிடைக்கக்கூடிய அந்த மிகுந்த நன்மைகளை அது இல்லாமலாக்கி கொண்டிருக்குது. ஜோவான் 11 மாத்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனா மரியாள் தன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். அது கடவுளுடைய வார்த்தைகளால அதை கேட்கிறதும் அதை நாம தியானிக்கிறதும் அதை நமக்குள்ள திருப்பி திருப்பி போட்டு சம்பாஷிக்கிறதும் அதாலே நம்மளை நிறைக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவே சொன்னார், மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற. அப்ப சாப்பாடு தேவை இல்லையோ? இயேசு கிறிஸ்து அதை சொல்லவே இல்லை. நான் அதை பல தடவை சொல்லிட்டேன். கடவுளுடைய உறவாத்த பணி பேசப்படுகிற நேரத்தில் சாப்பாடு அவசியம் இல்லை. கடவுளுடைய நாளண்டு வந்துட்டா சாப்பாடு இல்ல, மண்ணுலக விஷயங்கள் இல்ல, உடம்பில்ல முக்கியம், ஆவிதான் முக்கியம். அதனால அந்த நாள் கிடைக்கிறத எப்படி நாம மேய்ஞ்சு அப்படியே கடிச்செடுத்து போட்டு கொண்டு போய் அரை போட்டு நாம வீட்டுல அண்டைக்கும் அந்த கிழமை ஃபுல்லா நாம அரைச்சு திண்டு அத நாம துப்பையில திண்டு உள்ளுக்கு விழுந்துறாது. அதுக்கு நம்ம கிடைச்ச அந்த 4.5 மணித்தியான நேரம் கிரேசிங் டைம் கிராசிங் டைம், மேயிற நேரம், புல் மேயிற நேரம் கிடைச்ச அன்றைக்கு அதுக்குதான் வாரம் கர்த்தருடைய சபைக்கு கடவுள் என்னோட கதைக்கணும். நான் கடவுளுக்கு மனுஷன் ஜோக்கியமா வாழ்றதுக்கு கடவுள் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்னோட கதைக்கணும். கடவுள் என்ன பேசட்டும், கடவுள் என்ன திட்டட்டும் என்றதான் எனக்கு உரைக்கும். என்றதான் நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்கிறோம். அதுக்காக சேர்த்துக்கு வரோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை கடவுள் வேற சொல்ல வா ஏறி வா நான் உன்னோட கதைப்பேன், இன்றைக்கு ஏறி வா நான் கதைப்பேன் உன்னோட.
பரிசுத்த மலைக்கு வாங்க, கதைக்கு போம். சரி, உண்ட பிரச்சனையும் என்னோட சொல்லு, வழக்கு இருக்கோ, கதைப்போம். நான் கதைக்கிறேன் உன்னோட. கடவுள் கதைக்கிறத கேட்கறது தான் வாரணம். அத என்ன கேட்டனாமல் என்றது ஒரு கிழமைக்கு பிறகு அதற்காக செவிக்கிறதுக்கு எங்களால ஆயத்தப்படுத்த எங்களால முடியாது. என்ன நாங்கள் யார் அப்ப பேசிக்கா? மண்ணுலக மனையில் இருக்கிற யார்கள்? மாத்தாள் கவலைப்பட்ட மாத்தாளுடைய கோட்டேஷன் எது? யோவான் 11, லூக்கா 10. சரி, அடுத்து சொல்லு, அடுத்தா சொல்லு. லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அவள் கேட்டது என்ன? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுறத பற்றி ஆயத்தப்படுத்துறத பற்றி உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு நாங்கள் சேர்த்து முடிஞ்சு போய் நாங்கள் என்ன சாப்பிடணும்ன்றத பற்றி அப்ப உமக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு சேர்த்து முடிஞ்சு போய் நாங்கள் கொஞ்சம் நித்திர கொள்றத பற்றி உமக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் ஐயோ வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்குது அதை குறித்து உமக்கு ஒரு கவலை இல்லையா? எனக்கு அவளை உதவி செய்ய சொல்லுமே என்ற மாதிரி தான் அந்த கேள்வி அங்க வந்தது. அப்ப இதுக்கு மற்றவள் என்ன செய்து கொண்டிருந்தவள்? அவள் இயேசுவின் பாதத்தறியை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். தேவையானது என்ன? அவருடைய வசனத்தை கேட்டு அதில இருந்து போதனை அடைகிறார், அதில இருந்து நாமல் ஆதாயம் அடைகிறோம். கெட் பெனிஃபிட், ஆதாயம் அடைகிறோம். ஆனா மாத்தாளோ பற்பல வேலைகளை குறித்து அதை செய்யறதுல அவைக்கு வருத்தமும் அவைக்கு கவலை, அதுல அக்கறை கூட. எதுல? வயிற்றுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு. நமக்கு சில வேளையில நாம உழைக்கிறது என்னத்துக்காக? கடைசியில வயிற்றுக்காக, வயிற்றுக்காக. எங்க உழைப்புகளை குறித்து நமக்கு அக்கறை கூடி 6 நாளும் உழைப்பு 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 என்று நாம அதுல மினக்கட தொடங்கினாத்தான் எங்களுக்கு அந்த மனநிலை எங்கள்ல பெருகி பெருகி கடைசியில கடவுள நாள்ல வரைக்கும் எங்களுக்கு அதான ஒரு ஃப்ரீ இல்லாம நாம அந்த யோசனையோட இருக்கிறோம். அந்த உழைப்பு கடைசியில தேவையான ஒன்றையும் இல்லாமல் ஆக்க தொடங்குது. அந்த உழைப்புக்கு சில வகையில நமக்கு உடல் விஷயங்களை குறித்து நமக்கு சில வகையில் அக்கறை இருக்கலாம். ஏன் நான் இந்த வேலையில இன்னும் முன்னேறன் இல்ல, ஏன் நான் இதை சரிப்படுத்துறேன் இல்ல, ஏன் அதுல என்ன செய்யலாம் என்றதை குறித்து சில நேரம் நாம சில பேர் யோசிக்கலாம். 6 நாளும் அதுல இருக்கிற அக்கறை 3:30-4 மணி நேர பிரசங்கத்திற்கு குடுபடுறதே இல்லை. அதுல இருந்து நாம உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய பாடி கண்டிஷன் என்ன, உதாரணத்துக்கு நாம எங்களுடைய உடல் நலங்கள் எப்படி இருக்குது என்றதை பார்க்கறதுக்கு நாம ஆராய்கிறது, நாம பல பேரோட கதைக்கிறது, நாம அதை குறிச்ச அக்கறைகளோட கவலைகளோட ஜோசி அதை எங்களை பூஸ்ட் பண்றதுக்கு நாம எல்லாம் செய்யறது. ஏன் நாம இப்படிக்கிறோம், ஏன் நமக்கு உதாரணத்துக்கு வேலைகள் வரையக்குள்ள சில வேளையில நமக்கு ஏன் கலைக்குது, ஏன் என்னால முடியுது இல்ல, இப்படியெல்லாம் நாங்கள் யோசிச்சு அதுக்கான அக்கறையும் கவலையிலையும் நாம மினக்கடுறோம். அது மினக்கிறது பிழை இல்லை, மாத்தால் சமைக்கிறது பிழை இல்லை. ஆனா தேவையான ஒரு விஷயம் மண்டைக்குள்ள ஏற விடாம அதுக்குள்ள அக்கறை இல்லாம அவள் சமைக்கிறதுன்னு யோசிச்சு கொண்டு தெரிஞ்சது பிரச்சனை. அதான் தேவையான ஒன்று இந்த உலகத்துல உண்ட தின்னறதுக்கும் சமைக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் பிறத்துக்கும் என்ற வாயில ஒரு வார்த்தை சொன்னா காண் என்ற வார்த்தையோடும் விஷயங்கள் முடிகிறது. ஆனா உனக்கு தானே என்ற வார்த்தையை மண்டைக்கு நீ யோசிச்சு எடுத்து அதை தியானிச்சு உன்னோட கதைச்சு அதுல இருந்து அதை நீயே அதை குறிச்சு சந்தோஷிச்சு அதை இப்படி இருக்கு பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு வாசனை அதை ஒரு பார்க்கும், அதை குறிச்சு ஒரு அக்கறையும் இல்லை. ஐயோ நான் ஒரு வருஷம் இப்படி இருந்தது, ஒரு 2 வருஷம் முன்னுக்கு இப்படி இருந்தேன், ஆனா நான் ரிப்போர்ட் எடுத்து பார்க்க இப்படி வருது, ஐயோ இதுல இப்படி இருக்கு, ஓ இது கொஞ்ச நாள் இப்படி இருக்குது.
இப்ப எது நிறைச்சு கிடக்குது மண்டைய? இந்த மண்ணான உடம்ப குறித்து மண்டைக்குள்ள நிறைஞ்சு கிடக்குது. அதனால விண்ணவருடைய சாயல் உன்ன மாத்திரத்துக்கான அவற்றை அந்த எழுதப்பட்ட வார்த்தைய ஏற்றுக்கொள்றதுக்கு மண் உலக மெல்ல விடுவதில்லை. விளங்குதோ? உண்மையா மனச்சாட்சி கடவுளுக்கு முன்னால நேர்மையா யோசிப்பாருங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முதல் நாம உதாரணத்துக்கு இந்த உடம்பு இதுகளோட சம்பந்தப்பட்ட நாம செய்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள் அல்லது அதை குறித்து எடுத்த கவலைகள் அதுல எங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை நாம யோசிச்சு அது அது அப்ப என்னப்பா அது என்ன அது இப்படித்தானே இதானே என்று எங்களால சொல்லக்கூடியதா இருக்குது. சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா 2 கிழமைக்கு முன்னுக்கு நடந்த இந்த பிரசங்கம் ஐயா என்ன இது காலமையா மத்தியனா பின்னேறமோ இது கேட்கிறீங்க? அதுக்கு எங்களுக்கு துணியா இல்லை. அதை யோசிக்கிறது கூட எங்களுக்கு வெளியதில்லை. ஆனா 3 மாசத்துக்கு முன்னுக்கு எங்களோட உடம்பை குறித்து நாம எடுக்கிற விஷயங்கள் நல்லா பதியுது. அது என்ன பிரச்சனை? எங்களோட மனசு மண்ணோட ஒட்டி கொண்டு கிடக்குது. இந்த பூமி இந்த உடம்பும் இந்த வாழ்க்கை இந்த எங்களோட வாழ்க்கை இது எக்கடு கட்டு போனாலும் கிடக்கட்டும் ஐயா. கடவுள் இவ்வளவு காலமும் போஷிச்சவர், கடவுள் இவ்வளவு காலமும் அவ்வளவு சின்ன சம்பளத்திலையும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவர், இப்ப இவ்வளவு கூட தந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மிஞ்சி கடவுளுடைய வார்த்தையை என்ற வாழ்க்கைக்குள்ள நான் ஆராய்ஞ்சு பார்த்து எடுக்கிறதுக்கு தேவையான ஒன்றுக்கு இல்லாம இன்னும் இந்த உடம்பை குறித்து யோசிச்சு இதண்டி ஓடி தெரிஞ்சு அதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்கறதுக்கு என்ன அவசியம் இனிமேல் எனக்கு? கடவுளே போதும், கடவுளே போதும். 35,000 40,000 சம்பளத்தில் இருக்கைகளையும் 4 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோட கடவுளை என்ன 6 பேர் 7 பேரை வழி நடத்தினேன். இப்பயும் 1 லட்சத்தோட கடவுளே எனக்கு சம்பளத்தை கூட்டி உழைக்கிறதுக்கு பிள்ளை தந்து நடத்துது. நாமளும் ட்ரை பண்ணி கடைசியில அதுவும் சரி வருது இல்ல. இறவாக்க பணியும் மண்டைக்குள்ள இல்ல, ஆத்துமாவும் ஒரு நாளும் மாற இல்லை. அப்ப இப்ப யோசிக்க வேண்டிய நேரம் கோரி இந்த உடம்பை பற்றி யோசிச்சு இத்தனை என்ற நித்தியத்துக்கு தேவையான இந்த உடம்பை திருப்பி மகிமையின் உடலா மாற்றுவதற்கு அவசியமான அந்த வார்த்தையினோ என்ற வாழ்க்கையில இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறேன். என்ற குடும்பத்துல நான் இதை பற்றி கதைக்கிறேன் இல்லை. நான் என்ற பிள்ளைகளோட இந்த மனுஷரோட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உறவட்ட பணி என்ன விளங்கி இந்த கொப்பியை கொண்டா எனக்கு இது எப்படி இருக்கு என்ன மாதிரி இது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் சொல்லுவாப்போ ஒன்று எனக்கு விளங்குதில்லை, ஒன்று எனக்கு தெரிய ஐயோ எனக்கு யோசனை எல்லாம் எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு இதா இருக்கு, எனக்கு அப்ப என்ன உண்ட டயர்டும் உண்ட உடம்பும் உண்ட இதுவும் என்னத்துக்கு நீ யோசிக்கிற? அடுத்த 5-6 நாள் வேலை செய்யணும், வேலை செய்யணும். வேலை தளத்துல போய் நின்று அங்க வார உண்ட பொஸ்ஸுக்கு சொல்லுவியோ எனக்கு சரியான களைப்பா இருக்குது என்னால ஒன்னும் செய்யலாம இருக்கு, ஒரு நாள் வார்த்தை திறந்திருக்க மாட்டேன். ஏன் மண்ணுல மெனனில அதுக்கு நல்லா ஒத்து போகும், அதுக்கு நல்லா அது வயிற்றுக்கு தேவையான அந்த கடவுளுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்குது. அது ஆவிக்குரிய விஷயம் என்று வந்தா தானே அது உடனடியா வெளிக்கும் பாம்பு மேல் ஒத்துவரது இல்லை. ஆனா அதை சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் தூக்கி கொப்பிய போட்டா தெரியுது என்ன எழுதி இருக்கு. அது என்ன சொன்னாங்க இல்ல நீங்க எப்படி எல்லாம் சொன்னீங்க கொஞ்சம் கொப்பியில இருக்குதான் சேலஞ்ச் பண்ணுவாங்க பண்ணுதுகளோ பிரசங்கிய இல்ல இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கான் எழுதி வச்சிருக்கிறேன் கொண்டு வாப்போம். அப்ப சிலவள இப்ப அந்த முக்கியமான சத்தியங்கள் அல்லது அந்த போதனைகளால நாங்கள் உணர்வடைஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு மனசுல அது பதிய இல்லைண்டா இதயத்துக்குள்ள இறங்கேலேண்டா என்ன நிறைச்சு வச்சிருக்குது? உலக விஷயங்கள் அக்கறையில் நிறைச்சு கிடக்குது. ஆனா ஒரு மசர கூட வெள்ளையாக்கம் கருப்பாக்கம் எங்களால முடியாது. அதுதான் ஆண்டவரே சொன்ன இந்த மயிர வெள்ளையாக்கம் கருப்பாலே முன்னால ஆக்கலாத நீ என்னத்துக்கு யோசி ஒண்ணு கிடைக்கிற இந்த உலகத்துல பல விஷயங்களை தேவையான ஒன்று 10 கேட்பதின்படி உண்மையா வாழ்றீங்க மட்டும் கவலை. அதுக்கு கடவுள வசனம் இல்ல உள்ளுக்கு இருக்கணும். எவ்வளவு நன்மைகளை இலக்க பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்குது. ஆனா எசேக்கியலுக்கு முன்னால வந்திருந்த யாக்கள் மாதிரி நாங்கள் கடவுள் மக்கள்
நாங்கள் சேர்ச்சுக்குள்ள சரியான விருப்பமான ஆக்கள், நாங்கள் ஆண்டவற்ற வசனத்தை ஆராய்கிறது சரியான அவா உள்ள ஆக்கள் என்ற மாதிரி தான் வந்திருக்கிறோம். நீங்க நிற்க கூடாது. நான் ஒரு நாளும் இந்த சொந்த ஃப்ளோவில் கதைச்சது இல்லை. ஏற்கனவே செய்யப்பட்ட இரவாத பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதுல நான் கதைக்கிற அவ்வளவும் அந்த பிரசங்கத்தில் இருக்கிற விஷயங்கள். எங்களுடைய பிதாக்கள் போன அதே வா எசேக்கியேல் 33:31 எசேக்கியேல் என்ன இருக்குது? எசேக்கியேல் 31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை கத்திர நாள்ல உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வாக்குகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். போதரோட கதை கேட்கல, ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் இல்ல, ஒரு நொந்து நோகிறது ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓகே, எல்லாம் இப்படி எல்லாம் ஓகே, எல்லாம் சுகம், எல்லாம் நல்லா இன்பமாக. ஆனால் அவர்கள் இருதயம் எதை பற்றி இருக்குது? பொருளாசியம், மண்ணுலகத்தை. பொருளாசியன்றது மண்ணுலக. மண்ணுலக மனநிலையில இதே நிறைஞ்சிருக்கிறபடியால கதைக்கிறதெல்லாம் ஆவிக்குரியர் மாதிரி கதைப்பினான். ஒரு பிரச்சனை இல்ல எசேக்கியேல் உன்னோட அவங்க கதைக்கிறதுலையும். ஆனா நீ நெச்சு கொண்டிருப்ப அவங்க எவ்வளவு ஒரு ஒழுங்கா வாராங்க, டைமுக்கு நிக்கிறாங்க, போறாங்க எல்லாம். ஆனா நீ சொல்றபடி செய்யறதே இல்லையாக்கள். வந்து எந்த செலமேத்த உனக்கு முன்னால இருக்கிறாங்களாடாப்பா. இது ஜெரமியா பிளவுஸுக்கு மட்டும் நடந்தது இல்ல, இது எசேக்கியேலுக்கு நடந்த விஷயம். தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு சேர்ச்சுக்கு வர்ற சனம், சேர்ச் சனம் இப்படிதான் நடந்திருக்குது. அங்கேயும் மண்ணுலக மேனநில பொருள், மண் உலகத்தினுடைய ஆசை அதுதான் நிறைச்சு கிடக்குது. உடம்ப குறிச்சு ஆசை, குடும்பத்தை குறிச்சு ஆசை, வேலையை குறிச்சு ஆசை, பிரச்சனையை குறிச்சு ஆசை, என்ன அந்த பிரச்சனை தீர்க்கணும் என்ற ஆசை, எதிர்காலம் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறிச்ச ஆசை, எல்லாம் எனக்கு வருமானத்தை அப்படி கூட்டணும் என்ற ஆசை, இதுகெல்லாம் நுழைஞ்சிருக்கு. கடவுள் ஏதோ நாளாந்த தின்னத்தாரால் உடுக்கத்தாரால் இருக்க இடம் தந்திருக்கிறார். மிச்சம் அவர் பார்க்கட்டும். கடவுளே இந்த உலகத்துல என்னத்துக்கு தந்திரி சந்தோஷமா போம். ஏன் மண்டிய அவர்களால நிறைப்பார். நிறைச்சா என்ன நடக்குது? தேவையான அந்த ஒன்று வாழ்க்கையில இல்லாம போய்கொண்டிருக்கு. இறைவாத்த பணியினுடைய பிரியோசனம் இல்லாம போய்கொண்டிருக்கு. பொருளாசை நிறைச்சிருக்குதல்ல, பொருளாசை நிறைச்சிருக்குதுண்டா. பொருளாசை, பொருளாசை என்ன? படிப்பு மட்டும் பொருளாசை தான், உழைப்பு பொருளாசை. இந்த மண்ணுலகத்துக்குரிய விஷயங்கள், பிள்ளைகள், புருஷன், மனுஷி, அப்பா அம்மா விட கடவுளை விட, கடவுளை வார்த்தை சொல்றதை விட ஆசை வைக்கிறார். அதுக்கு பேர் பொருளாசை. அப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணாங்க. அப்பா அம்மா, மனுஷி, பிள்ளை, படிப்பு, வேலையில ஆசை வைக்கக்கூடாது இல்ல வேதம் சொல்லுது. அது ஆசையோட நாம செய்ய அதுல ஈடுபடுவோம். ஆனா கடவுள வார்த்தை சொன்னதுக்கு வரையறைக்கு மிஞ்சிடாமல் ஆசை வைக்கிறது பேர பொருளாசை. பொருளாசை. எந்த பொருள் ஆசை? போன முறை நாம பார்த்த மாதிரி திரும்பி பாராமல் ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இது யாருக்கு சொன்னது? லோத்திட மனசிக்கு தேவன் சொன்ன. திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இதை செய்யறது பெரிய விஷயம். இதா திரும்பி பார்க்காம ஓட சொன்னவர். லோத்து ஓடுறான், பிள்ளைகளும் ஓடுது. ஓட முடியல, திரும்பி பார்க்காம இருக்க முடியல.
சின்ன விஷயம் சொன்னதை அப்படியே செய்யறதுக்கு முடியுதில்லை. என்ன பிரச்சனை? மண்ணுலகம் இல்லை, பொருளாசை. பொருளாசை இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. போ சொன்னவர் இவ்வளவு நாள் உழைச்சு இவ்வளவு நாள் சம்பாதிச்சு இப்படி கட்டி இப்படி எல்லாம் நாம இருந்த வாழ்க்கை அப்படியே விட்டு போட்டு வெறுங்கையோட ஓடி போக சொல்ற. எப்படி வாழ போறது, என்ன செய்ய போறோம் என்று உனக்கு என்னதுக்கு அந்த கவலை எல்லாம்? ஓடி போக சொல்றவர் யாரு? கடவுள். இவ்வளத்தையும் முளைக்கிறதுக்கும் இவ்வளத்தையும் கட்டுறதுக்கும் யாரு உனக்கு இவ்வளவு நான் பிள்ளை தந்தது? அந்த ஓடி போன்னு சொன்ன கடவுள். ஐயோ இந்த மருமக்கள் நான் கல்யாணம் செய்ய போறாக்கள், ஐயோ அவங்களை கேட்டாங்க, அவங்களுக்கு விளங்கில கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். உனக்கு என்னதுக்கு அந்த கலை? உண்மையில சொல்லணும், ஓடி போ, ஓடி போய். பைபிள்ல இருக்கிற மிக எளிமையான கட்டளைகளை கூட நம்மளால நிறைவேற்ற முடியாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது என்ன அடிப்படையில்? மண்ணுலக மெனநிலை. மண்ணுலக மெனநிலை. நான் திரும்ப பல சந்தர்ப்பத்தில் இதுல இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் அப்பா அம்மாருக்கும் நான் சொல்லி இருக்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதுல இருக்கிற குடும்பத்தில் எல்லாருக்கும் அது முன்னால வந்தது. முதலாவது சௌரன் கோபியோட விஷயத்துல தொடங்கினது, ஏற்கனவே சௌரன் பாலேந்திரோட விஷயத்துல வந்தது, என்னுடைய விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது, சௌரன் சுஜீந்திரனுடைய விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்குது, சௌரன் சுபோதரன் வாழ்க்கையோட சம்பந்தப்படுது. அதுகள் எல்லாம் என்ன விஷயம் நாம கதைச்சு? நாம ஆதியாமம் 2:24 நீ கல்யாணம் செய்தார் இந்த தகப்பனையும் தாயம் விட்டு பிரி. கல்யாணம் செய்தா இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு விட்டா விட்டுதான் பிரிஞ்சு தன்னை மனசியோட செஞ்சிருக்க. நாம கல்யாணம் செய்து அடுத்த 3ஆம் நாளே நாமல் பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். இந்த வசனம் எங்களுக்கு சொன்னபடியால, வசனம் சொல்றபடியால அப்பவே பிரிஞ்சாச்சு, முடிச்சு. அப்பயும் அம்மா கேட்டபடியால இல்ல வந்து ஒரு 2-3 நாள் இருந்து, ஐயா நான் சாப்பாடு எல்லாம் செய்து தருவணும், கல்யாணம் புரிஞ்ச புதுசானே நான் எனக்கு விரும்புறேன், அதையும் எனக்கு செய்துட்டு போ. நாம உடனே வீடெல்லாம் பார்த்தாச்சு போறதுக்கு, கல்யாணம் முன்னுக்கு சரி சொல் கேட்கிறபடியால செய்துட்டு போனதா. 7 வருஷமா நமக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தன. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது போக இனியெல்லாம் ஓகே எல்லாம் சரியா இருக்கும் என்று நம்மட ஆவி அப்படி சொல்லு. சரி அப்ப வேற என்ன செய்ய, அப்ப வந்து நீ அம்மாவோட இருக்கலாம் என்று வந்து இருந்தோம். 1.5 வருஷத்துல திருப்பி படிக்கிட்டாச்சு. ஆதியாம் 2:24 சரி வருது. இது நிமித்தம் மனுஷன், அதான் புருஷன் தான் தாயன் தகப்பனையும் விட்டு பிரியும். புருஷன் தாயன் தகப்பனையும் விட்டு பிரிய சொல்லி புருஷனுக்கு தான் கட்டளை. ஐயோ அவ எப்படி இருப்பினம், அவ என்ன செய்ய போறினம், ஐயோ அவளோட தனியா விட்டு போன என்ன நடக்கும், இப்படிதான் அவளும் யோசிச்சவன். லோகத்துல மனுஷியம் உப்பு தூணாகி நாசமா போன நரகத்துக்கு சொன்ன சிம்பிள் கட்டளை, ஓடிப்போ, திரும்பி பார்க்காம. கடவுளுடைய இறைவாத்த பணி நம்மட வாழ்க்கையில அது எங்களுக்குள்ள பலன் செய்யறதுக்கும், எங்களை இந்த பூமியில கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி வாழ்றதுக்கும் வைக்காம இருக்கிறதுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன? பொருளாசை. என்ன வாடகை கொடுக்க வேண்டி வரும், இப்படி வீடு இருக்குதானே, பரவாயில்லை, எத்தனையோ ரூம்ஸ் இருக்குதானே. அப்ப மண்ணுலக விதமதான் யோசித்தது. சரி அவங்க மேல தானே இருக்கிறோம், நாங்க கீழே தானே இருக்கிறோம், அப்புறம் ஒரு விரிவண்டு இருக்குத்தானே. அது போய் பார்த்தா அப்புறம் கீழே அடிக்கிறாடி மேல கேட்க எந்த புள்ள கத்துற சத்தம் பேத்திக்கும் கேட்கல, அவளுக்கு மனசு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிள்ளையால அவங்க அழுது கொண்டிருக்கிறேன். இப்ப இதெல்லாம்
போராடுறதானே. இதைத்தான் நாடு இதெல்லாம் முன்னாடி விளங்காது. கல்யாணம் செய்தா பிரிஞ்சு போயிடு. இது பாவம் இல்லாத நேரத்திலே கடவுள் சொன்ன சட்டம். பாவம் செய்த அப்புறம் எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஆனா கடவுளுடைய கிருபையால கீழ்படிஞ்சாம 7 வருஷமா. ஆனா அது அயத்து போச்சு மண்டைக்குல. கடவுளே கிளப்பி அனுப்பினார் 1 வருஷம் 1.5 வருஷம். சரியா ஏன் பிள்ளைகளும் வளர்ற ஏன்னா எப்படி சிச்சுவேஷன் மாறும் தெரியாது. பிள்ளை வளர்ப்பாலே நமக்கு பெற்றாரோட பிரச்சனையாகுது. உண்மையில பிள்ளை வளர்க்க வேண்டியது எங்களோட நம்மளோட பிரிஞ்சிருந்தா அது பெற்றாருக்கு தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால துன்பட வேண்டிய அவசியம் அவளுக்கு ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. வாரம் கதைக்கிறோம். நம்ம சமாதானம் கடவுளுக்கான சந்தோஷம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம ஆதியாகமம் 2:24 கீழ்ப்படிஞ்சபடியால வேத வசனத்தின் படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவனுக்கு பூரண சமாதானம் இருக்கு. இல்லையோ நீ வீட்டை வந்து வீட்டிலிருந்து போகும் வரைக்கும் நீ படுக்கும் போய எல்லாம் சட்டியான ஒரு வெக்காரமா இருக்கும். வீடெல்லாம் வாழ இயலாது. அப்பதான் நாமளே என்ன முடியும்? நோ 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 ஐயோ எவ்வளவு நல்லா தானே இருந்த நாமல். ஏன் நமக்கு இந்த அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் வர்றதுக்கு பிரச்சனை நமக்கு தெரியாது. இன்னும் எப்படி ஒவ்வொரு வளர்ச்சி காலங்கள் மாறைகளையும் பருவகாலங்கள் மாறைகளையும் கடவுளுடைய வசனம் எப்படி சொன்னதுக்கும் அந்த சிம்பிள் விஷயம் கீழ்படியா என்ன மாறலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சொன்னவர் எங்களை நடத்துவார், அவங்கள பார்த்துக் கொள்ளுவார். ஆமே இல்லையா? ஐயோ மாமி என கல்யாணம் செய்துட்டோம், நாங்கள் ஒரு ரூம்ல இருக்கிறோம், நீங்கள் ரூம்ல இருக்கிறோம்னா பிறகு கடைசியா மாமி சேர்ச்சுக்கு தேடி வந்து என்ன இல்ல ஐயோ பாஸ்டர் அவங்க கூட சேர்ச்சுக்கு தான் வாரினம், இது சரி வராது சொல்லியும் கரைச்சலா கிடக்குது, ஒரு சாட்சி இல்லாம இருக்குது வீட்டுக்குள்ள, ஐயோ புருஷனை பஞ்சாதிங்க எங்களோட பிரச்சனையா கிடக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து விடுங்கோ என்றதான் பிறகு கூப்பிட்டு ஏனடாப்பா அவளுக்கு நான் பேசிதான் விட்டேன். ஓபமா அது நான் செய்துறேன், நீங்களும் சேர்ச்சுக்காரறானே, உங்களுக்கு தெரியாதா கல்யாணம் செய்தா புருஷனை மனசி புருஷனை பற்றி புருஷன் பிரியோணும் நீங்களும் சேர்த்து வச்சிருந்தீங்க. பிறகு ஐயோ சொல்லி சேர்ச்சுக்கு வரைக்கும் வந்திருக்கிறீர்கள் பிரச்சனைகள். கிடந்த தகரத்தை கொடுத்து போய் ஒரு கொட்டில போடங்கால இந்த கிழமைக்குள்ள நீ மாறி இருக்கும் 9 சரி அதான் கேட்கிறகா இந்த கிழமைக்குள்ள நீ மாறி இருக்கும். அதே காணியில பின்னால நடுவில் வேலி அங்கலவும் நீ புதுசா வேற இடத்துக்கு காணி பின்னுக்கு ஒரு இருக்கு தானே ஒரு சின்ன காணி போற ஹோட்டல அங்க போய் பேசாம ஒரு கூரைக்குள்ள நீ இருக்கீங்களா, ஒரு கூரைக்குள்ள இருக்கீங்களா? கீழ்படிஞ்ச மனுஷருக்கு கொட்டிலன்னா பிறகு கடவுள் வடிவாத்தான் வீடு கட்டியும் கொடுத்தார், வடிவாத்தான் இருக்குது. இப்ப மாமியார் ஓடியந்து அந்த வீட்டுக்குள்ள அடைக்கலம் கூறதுக்கு வர இஞ்ச மாமே உங்களுக்கு வீடு ஒன்று இருக்குது, நீங்கள் தயவு செய்து அங்க இருந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு ஒரு சும்மா கொஞ்ச நேரம் கதைக்கணும், அந்த ஜபத்தில் எங்களோட இருந்துட்டு போங்க, மற்றபடி இந்த வீட்டுல நீங்கள் வந்து அது உங்களுக்கு அந்த வீடு இருக்குது. இல்ல தம்பி ஐயோ வந்தா கோபி பேசும் என்ன இந்த வீட்டுல, ஆனா கோபியை பேசிக்கொண்டு வந்து சொன்ன மனுஷி அவ என்ன ஒதுக்கப்பட்டா அந்த பாவத்துக்கு திருப்பி போக கூடாது. ஐயோ மகள்காரி சரியான வெறுப்பில் இருக்க இல்ல, மகள் அவனோட நேசம் தான். ஆனா மகள் இருந்தும் மாமி வந்து சொல்ல வேண்டியா போச்சு, மருமகனோட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவன் குடிச்சவனா வெறிச்சவனா இல்ல, கதைக்கிற கதை பிரச்சனையா, கதைக்கிற கதை பிரச்சனையா. ஆண்டவரே சொன்ன வசனம் என்ன, நீ கதைக்கிற கதை பிரச்சனை ஆகுமா, இல்லாட்டி பிள்ளை வளர்ப்புல பிரச்சனை ஆகுமா, இல்லாட்டி வருமானத்துல பிரச்சனை ஆகுமா, இல்லாட்டி அவரோட பென்ஷன் நீ எடுக்கிறது பிரச்சனை ஆகுமா, ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் சொன்ன என்ன, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு இது 2 வீடு தான். ஆனா போய் அங்க ஏதோ 2 ஒரே வீடு மாதிரி தான். அங்க பிள்ளைகள் போறோம் சொல்லாம கொள்ளாம நிக்கிறோம், இஞ்சாதுன்றது வந்து போறது, அது இது இன்னொரு கேஸ். ஒரே உணவுக்குள்ள தான் ஐயோ இதோ சோச்சுக்கோடுறோம், ஐயோ உங்களுக்கு தெரியாது இங்க என்ன நடக்குது, ஐயோ இப்படி கேட்க கேட்க இது நாம நடத்துறது போல, இது என்ன கடவுள் என்ன இது, ஐயோ இந்த ஜன்னலால வந்து அங்கால இருக்கிறதெல்லாம் கேட்குது, இது பெரிய பிரச்சனையாக எல்லாம் சீமந்து வச்சு அடையாளம் உனக்கு போறதுக்கு வசதி இல்ல பரவாயில்ல, வீடு இருக்குதா 2 கூரை 2 வாசல் எல்லாம் 2 வாசல் இருக்கല്ലോ,
நடுவால வேலிய போடு, அவே இங்க வரையலாது வர்றதுக்கு நடுவில் கேட்டவள் பூட்டி விடு. தேவையண்டா மட்டும் நீ இடையில போய் பார்த்துட்டு வா. அவ தம்பி என்று கூப்பிட்டா மட்டும் போ, மற்றபடி இடையில போனா காணும். ஒரு ஐயோ இந்த பாஸ்டர் இந்த கண்டறியாத சேர்ச்சிக்கு போய் எல்லாம் வேலி போட்டு எங்களோட குடும்பத்தையே பிரிச்சு போட்ட. ஐயோ கடவுள் சொன்னார் கல்யாணம் செய்யணும்னு பிரிஞ்சு போக சொல்லி இல்ல 4 புள்ள வைத்த அப்புறம் இப்பயாவது பிரிக்கிறதுக்கு விடுங்கோ நன்றி. இல்லாட்டி நீங்க கதிகள் சாவிகள், இல்லாட்டி அவங்க நரகம் போவாங்க. 2ல ஒண்ணா நடக்கும். வேண்டாம் 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 வேண்டாம். அங்கேயும் என்ன இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கிற அடியப்பார். ஐயோ இந்த கேனால சுத்தி அடிக்கிறாளே அவள். மாமி மருமகளை ஆண்டவர் என்ன சொன்னவர்? பிரிஞ்சு போயிட்டேன்டா நீ என்னத்தால் அடிக்கிறியா, எப்ப அடிக்கிறான் ஒன்று அவளுக்கு தெரியாதல்லோ. நீ வளர்த்துட்டு போவ கடவுளுக்கு. அதனால சும்மா வெளி விடவோ தகரத்தால மறைச்சு வெளி ஓட்டும். பார்க்கவும் கூடாது இந்தியாவில் என்ன நடக்குது. நாம எங்களுடைய பெற்றார கனம் பண்ணுறோம், அவர்களை விட கடவுளை கனம் பண்றோம். கடவுளை கனம் பண்ணாம பெற்றார கனம் பண்ண வலிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பொருள் ஆசை. அதுக்கு பேர் ஆசை. உண்டிய ஆசையில உண்டிய அப்பல நீ ஆசை வைக்கிறாய். கடவுளை விட அவர்களுடைய இருதயம் பொருள் ஆசையால் நிறைந்திருக்கிறது. கடவுளுடைய மக்கள் மாதிரி இருக்கிறீர்கள். ஆனா கடவுள் சொன்ன சிம்பிள் விஷயத்தை கூட செய்ய யோசிக்க இல்லை. பல காரணங்கள் சொல்லுறோம். ஆனா நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை வளர்ப்பு, நம்ம மனுஷி, நம்மளுடைய வாழ்க்கை ஏன் வாழ்க்கை வாயில நாயே பேயே விசரே என்று வராததெல்லாம் வரும். ஏன் வருகிறது? மண்ணுலக மனநில பொருள் ஆசை. என்னத்துல ஆசை? ஒரு பொருள் அம்மாவில ஆசை, ஆட்சியிலே ஆசை, பிள்ளையிலே ஆசை. கல்யாணம் செய்த அப்புறம் விட இல்லை சொன்னவர். நான் ஒன்னாலும் அவர் நான் கோபித மாமிக்கு சொல்லல, மாமி நீங்கள் ஒரு வீடு வேற வீடு பாருங்க. இல்ல நீங்க உங்களோட வீட்டுல இருக்கீங்க, அவங்க போகணும். அல்ல பாலாட அம்மாவுக்கு இல்ல அவங்க நீங்கள் உங்களோட வீட்டுல இருங்க, அவங்க இஞ்சால வர மாட்டேன். சுஜிக்கு சொன்ன அந்த வேலி அடைச்சு போட்டு அங்கே ஓப்பன் விசா மாதிரி வந்து போகல. மாமியார் வீட்டை மூடிட்டியோ எத்தனையோ கேட்டு இருக்கிறேன். அவன் அடைச்சிட்டு ஃபுல்லா அடைச்சிட்டு இனி வரையலாது. எப்படி அடைச்ச நீ என்ன சும்மா தோணு வேலை? என்னடா பிரச்சனை இந்த புள்ள என்ன நடக்குது, புள்ள எப்படி வளர்க்கிறது, என்ன நடக்குது? ஐயோ இந்த மனசிக்கு இருக்கு சண்டை, நாங்கெல்லாம் ஓடி போறோம், இந்த பெரும் பிரச்சனையா கிடக்குது. நாங்கள் இல்லாட்டி அவங்க என்ன செய்வாங்க? இப்ப செய்வானே இல்லையோ நீங்க இருக்கிற பிரச்சனை. கடவுள் சொன்னதை செய்யாம வைக்கிறோம் பிரச்சனை. ஆக்கள் இல்ல, மாமி இல்ல, ஆத்தையும் இல்ல, பிரச்சனை சால்வ். அது புருஷனும் பஞ்சாபி பார்த்துக் கொள்ளட்டும். அதை தீர்க்கிறதுக்கு வேற ஒரு நாங்கள் பார்த்துக் கொள்ளும். நீ கடவுள் சொன்னதே செய்யாம முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை செய்யாம புறம் என்ன எல்லாரும் சேர்த்து வச்சிருக்க வந்து கதைச்சு கொண்டு திருத்துறது. கடைசியா முதல் நான் சொன்ன சிம்பிள் விஷயத்தை செய்ய சொல்லு, திரும்பி பார்க்காம ஓடி போன்னு சொன்னான். கல்யாணம் செய்தா புருஷன் தாயை தப்பனை விட்டு பிரிஞ்சு மனசியோட நீங்க குடித்தன போகணும்னு சொல்லி 95 பிரச்சனை சுத்தி நிக்கிற அவ்வளவு பாகம் போயிடும். பிறகு என்ன மனுஷியோட இசைஞ்சு வாழ்றதுக்கு இவருக்கு மனுஷிதான் தஞ்சம், அவைக்கு புருஷன் தான் தஞ்சம். இப்ப என்னென்ன மூஞ்சி பார்க்காம வாழ்றது எல்லாம் அமிக்கபிளா. கோபம் எழுப்பினாலும் பிரச்சனை எஞ்சியவாம் அங்க இருக்கும். அது எழுப்பினாலும் அது அடங்கி போகும் விஷயங்கள் ஓட்டோ மாற தொடங்கும். ஏன்னா கடவுளுக்கு பயனில்லை, நாம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பல விஷயங்கள் நாம கடவுள் சொன்ன விஷய சிம்பிள் எளிமையான கட்டளை, எளிமையான இவர் பேரனே இல்லை. என்ன நடக்குமா அவனுக்கு 6 அதுக்கு வழி இருக்குது. நீ முதல் செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப். அது கடவுள் சர்வ ஞானம் உள்ள அவர் என்ன செய்யறாரு அடுத்தது வா கதைப்போம். இல்ல நான் என்ன செய்ய போறேன், எப்படி அதை செய்யலாம், இதெல்லாம் எனக்கு இப்ப அவசியம் இல்லை. ஏண்டா லோக்கல மனுஷன் நெச்சு கொண்டிருக்கிற சொன்னதை மட்டும் செய், அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அதை செய்யறது உங்களுக்கு என்ன கடை? உன்னட்ட என்ன இல்ல, தகரம் இல்லையா, கல் இல்லையா, காசு இல்லையா, என்ன இல்ல, அது வந்து கதை செய்யலாம். ஏண்டா கடவுளுடைய வசனத்துக்கு ஒரு ஆள் கீழ்ப்படுகிறதுக்கு
அவர்களுடைய பொருளாதாரம் தடை இதாம இருக்குன்னா அதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் பண்ண. ஏண்டா எங்கட காசுகளை பொருளாதாரத்தை கொடுத்தாவது கடவுளுடைய நாமம் மகிமைப்படவும் சுத்த இருக்கிற அந்த அவிசுவாச பெற்ற மாமியாக்களுக்குள்ள சாட்சியா வாழ்றதுக்கும் நாங்கள் உங்களோட தூக்கி எறிவோம். ஏண்டா எங்களுக்கு யாருல ஆசை எல்லாத்தையும் விட கிறிஸ்துவிலான ஆசை, எங்களுக்கு இயேசுவிலே ஆசை, எங்களுக்கு மத்தியாக்கள் ஆசை இல்லை. அதனால இரவாத்த பணி சொல்லுற சிம்பிள் விஷயங்களை கூட நம்மளை செய்ய விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது என்ன மேன? மண்ணுலக மேன விளங்குவ இதுகளெல்லாம். மத்தேயு 13:22 மத்தேயு 13:22 மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் இரவாத்த பிரசங்கம் கேட்கப்படுது. உலக கவலையும், உலக கவலை என்ன? மண்ணுலக கவலை, மண்ணுலக அக்கறை, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுறதுனால் அவனும் பலனற்று போவான். ஏனையா அந்த நிலம் பலனற்று போவான். வழியா கேட்குதானே வசனத்தை, அது மண்டைக்குள்ள ஏறுதானே இன்னும் சொல்லுறாரு. ஏன் அது பிரயோசனப்படுதில்லையா? இல்ல மண்ணுலக மேனில உலக கவலை என்றா சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், குடும்பங்களுக்கு என்ன செய்வோம், சொந்தக்காரருக்கு என்ன செய்ய போறோம், இந்த உடம்பை பற்றி என்ன செய்யறது, இதன் மண்ணுலக அக்கறை. அதை குடிச்சு பெற்றும் யோசனை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது என்ன என்ன கொஞ்ச நாள் கஷ்டப்படணும். சரி, கஷ்டப்படுவோம், கடவுளுக்காக செய்வோம். என்ன பிரச்சனை இல்ல? அதுக்கு கொஞ்சம் செலவுகள் தேவைப்படும். என்ன மாதிரி செலவா? அது நியாயமான செலவா இல்லது நாம சொகுசா வாழ்றதுக்கு செலவு தேடுறோமா பார்ப்போம். ஆனா இவங்க சொகுசா வாழ்றது, ஐஸ்வர்ய மயக்கம் தேவை. இந்த உலகத்துல காசுக்காரரா அல்லது நிலபுலங்களோட அல்லது இருக்கிற விஷயங்களோட வாழ நாம ஒன்று. இந்த பூமியில கடவுளை மிஞ்சி ஒன்று நமக்கு பெருசே இல்லை. திருப்பி சொல்றோம், எங்கிட்ட இருக்கிறத கொண்டு கடவுளுடைய அந்த சுவிசேஷத்துக்கு கேடு வராதபடிக்கு வாழ பழகும். எங்களோட மெயின் எய்ம் என்ன? இந்த பூமியில எங்களால கடவுளுடைய நாம மகிமைப்படணும். அது எங்களால தூஷிக்கப்பட இடம் கொடுக்க இயலாது. ஏன் மாமி சொல்லணும் இவன் சரியான சுத்து மாத்து, இவன் சரியான ஒரு வாழ்வான தூஷணம் தான் வருகிறது? ஏன் மாமி வந்து சொல்லணும்? ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்மள கொண்டு போயிட்டோம். ஆனா பொதுவா கதை கேட்க அப்படி ஒன்று மாறல. ஊத்த பேச்சு அது நெடுக்கு வேறம் அப்படி ஆக்கல. அதானே ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பாவத்துக்குள்ள நீங்களே கொண்டு போய் போட்டுட்டு கடவுளை என்ன காப்பாற்று என்று ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சு இதுல இருந்து அழுதா போல என்ன விடுதலை ஆகிய நினைக்கிறீங்க? ஒன்று கடவுள் உன்னை சாக்கொல்லுவார், இல்லாட்டி அவங்கள சாக்கொல்லுவார். நீ ரட்சிக்கப்பட கடவுள் மேல சித்தமா இருந்த ஏன் ஆக்களை சாக்கொல்ல வைக்கிறீர்கள்? கடைசியில பேசாம கடவுள் சொன்ன மாதிரி தான் அதிகாரம் வாழ்ற அளவு வாழ்ந்து சிலவங்க வாழ்க்கையை பார்த்து நாங்கள் நெச்சது புலதானப்பா இது பார்த்து அதை வேதம் அந்த பைபிள் காரம் சரியா நின்று பிடிச்சி வாழுது இல்ல, கடவுள் சாட்சியா வச்சிட்டு போவாரு. இது மருமகள ஐயோ வாழ்ந்து வந்தா பொய்யா இந்த சட்டியான சுத்தமாத்து உருட்டு பிரச்சனை. ஐயோ புருஷன் வந்தா இந்த புருஷனுக்கு மனுஷிய பத்தி சொல்லுறாரு. நான் திருப்பி சொன்ன இந்த பிரச்சனையில் தான் 4 வருஷமா படிப்பிச்சோம் நாங்கள். வேண்டாம் 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 என்று இவ அம்மா சொல்றத கேட்கிறவா, மனுஷி சொல்றத பாக்குறதா? கடைசியா யாருக்கு மண்டை விசராக்கும்? புருஷனுக்கு தான். நீ ஏன் விசராணி? நீ கிறிஸ்துவ விசராக்க பாக்குற, நீ கிறிஸ்துவ பரியாசம் பண்ண பாக்குற. கிறிஸ்துவ தலையண்டா அவர் சொன்னவர் புருஷனை விட்டு பிரியணும். நீ தான் பிரிய. அப்ப கடவுளை பரியாசம் பண்ண வழியில கடவுள் உனக்கு விசராக்கி உனக்கு என்ன ஐயோ சட்டியான இதா கூட என்ன நம்மளால ஏதாவது ஆகுமோ? செய்ய ஒன்றுமே செய்ய இயலாது. செய்யவும் எங்களை அவர் விடையும் மாட்டார். அவற்ற வசனத்துக்கு கீழ்ப்படியாம அவர் ஒன்றும் நம்மளை செய்ய விட மாட்டார். அதனால அவர் சொல்றபடி செய்துட்டா விஷயம் ஈஸி. எல்லாருக்கும் பாவம் இருக்கு, எல்லாருக்கும் மெஞ்சிய பாவம். ஆனா அது சாட்சியோட நாம அது தனிப்பட்ட வகையில அடிபட்டு நாம நமக்கு உடைவோம். இது எல்லாருக்கும் குத்தியங்களை நாத்தங்களை காட்டி கடவுளை ரட்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை இல்லாமல் ஆக்க தேவையில்லை.
இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்ட ஆக்களுக்குள்ளே பாவம் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்படாத மாமி தாயாக்கள் இருந்தா அப்படி பிரச்சனையா இருக்கு. அதால நீ சொன்னாங்க வேண்டாம் 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 என்று பல காரணங்கள் பல சாட்டு போட்டுகள் சொல்றோம். கடைசியில அது உடனே அப்படி வராது. கல்யாணம் செய்ய உடனே அப்படி அது எல்லாமே இல்ல. நாள் போக போக போகத்தான் பழக பழகத்தான் அது சிச்சுவேஷன் மாறிக்கலாம். நமக்கு ஆட்டோ இப்படி இதெல்லாம் இப்படி யோசிக்கிறீங்க நம்ம இல்ல பிரச்சனை தான். அதுலயும் சில வார்த்தை பிரியோகங்கள் கொடுத்தா அது 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 படுபயங்கரமான திருப்பி எடுக்க இயலாத வார்த்தை பிரியோகங்களா இருக்கு. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரவாத்த பணி கேட்டு அதை செய்யறதுக்கு எங்களோட மண்ணுலக மனநிலை விடுகிறது. பல சாட்டு போக்கள் சொல்ல பார்க்க சொல்லு. ஏன் அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுக்கு நித்திய ஜீவனை சொந்தரிக்கலாம போச்சுது? ஏன் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுக்கு நித்திய ஜீவன் சொந்தரிக்கலாம போச்சுது? பொருளாசை. பொருளாசை. ஐயோ நான் 9 கற்பனை செய்து கொண்டு வரேன் சின்ன வயசுல இருந்து. ஏய் அந்த 9 நாள் தான் உனக்கு நரகமே போறேன். நீ என்ன கடவுளையாது உனக்கு உள்ளத எல்லாத்தையும் வித்து போட்டு சிம்பிள் விஷயம். ஆண்டவர் சொன்னது இல்ல கணக்க காம்ப்ளிகேட் இல்ல. கணக்க யோசிச்சு என்ன செய்யணும் கேள்வி என்ன என்ன ஆண்டவர் என்ன அதுக்கு விட சொன்னவர் உனக்கு உள்ளதை வித் எனக்கு இருக்கலாம் விற்கணும். என்ன ஆண்டவர் எனக்கு இருக்கலாம் விற்க சொல்றது அதானே போம்ரா. இதுல என்ன இது பிளைனா தானே சொல்றேன். இல்ல இதை விட என்ன தெளிவா நான் சொல்றது உனக்கு உள்ளது எல்லாத்தையும் வித்து போட்டு என்ன பின்பற்றிவா. என்ன விசத்தா வைக்க கொண்டிருக்கிறீர்கள் சும்மா அவன் சொல்லுகிற. ஆனா அவன் மனசு அதைத்தான் சொன்னிச்சது. அதனால துக்கத்தோட திரும்பி போனார். சந்தோஷத்தோட போய் துக்கத்தோட ஐயோ இந்த சொத்தை நான் விற்க சொல்லிட்டேன். இது என்ன இவர் கடவுளாயிருக்கும் இவர் மெசியா இவர் என்ன இப்படியெல்லாம் சொல்லலாம் என்ன இது. அவர் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தபடியெல்லாம் அவருக்கு இது தெரியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிச்சினாங்க. அவர் சொல்லுவார் நீ நித்திய ஜீவன் சொந்தரிக்கணுமோ உள்ளதா வித்து. இதான் அவனுக்கு சொன்னது சிம்பிள் விஷயம். அவனால முடியல. ஏன் ஆண்ட சொன்ன பொருளாசையை குறிச்சு எச்சரிக்கையாக பரலோகத்துக்கே போக கூட அது கடைசி அது என்னையே விட்டு என்னோட மனம் கசக்க வைக்கும். என்ன நெச்ச என்னோட்ட வந்த எந்த வார்த்தை என்ன எல்லாத்தையும் வித்து போட்டு சரித்திரத்துக்கு வித்து போட்டு என்ன பின்பற்றிவா முடியல. ஏன்னா அவன மனசு ஃபுல்லா பொருளாசையால நிறைஞ்சது. பொருளாசையால நிறைஞ்சது. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள். ஆண்டவரே நான் உமக்கு சீஷனா இருக்க விரும்புறேன். ஆண்டவரே என்னை உம்முடைய சீஷியாக்கும். ஆண்டவரே நான் உம்மை பின் சென்று உம்மோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன். ஓ அப்படியோ சரி அப்ப வா வெளிக்கிட்டு போ. ஆண்டரே என்னுடைய அப்பாவை கொஞ்சம் கிட்டமுட்ட வருது. அவருக்கு காலம் போகுது. அவரையும் அந்த சாவை மரண எலுவெல்லாம் முடிச்சு போட்டு தாட்டு போட்டு நான் வாரேனே. என்ன அம்மா சாக வச்சு அடக்கம் பண்ணி போட்டு வர புரியும். இனிமேல் போடா நீ இனிமேல் எனக்கு சீசனாக இருக்கலாது. மரிச்சோர் தங்கட மரிச்சோர் அடக்கம் பண்ணுவீனா நீ என்ன பின்பற்றி வா. இதற்கு மிஞ்சி என்னென்ற ஒரு தெளிவா சொல்லியலும் என்ன தெளிவா என்ன என்ன என் அப்பாவை நான் அடக்கம் பண்ண தேவை இல்லையோ. என்ன அப்படி ஒரு பொறுப்பு இல்லாம கலைக்கிறீர்கள். அவருக்கு யாருல ஆசை கூட இருந்தது பெற்றார்ல ஆசை. இயேசுவையும் சீசரா இருக்கணும் விருப்பம். ஆனா சீசரை விட யாருல ஆசை கூட அவற்றை அப்பாவிலேயும் அம்மா. ஆண்டவர் நீ எனக்கு சீசனா இருக்க பாத்திரம் இல்லை. இந்த விஷயங்கள் இதெல்லாம் இரவாத்த பணி சிம்பிளா தான் இருக்குது. ஆனா நமக்கு தான் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா கிடக்குது. அதெல்லாம் அதனால எங்களுக்கு விளங்குகிறதா அது பைபிள்ல பிள்ளையா இருக்குமோ அல்லது இது ஜேசன் இப்படி சொல்ற அவருக்கு விளங்குகிற இந்த சிச்சுவேஷன் என்றாரோ அப்படிதான் அவங்களை எல்லாம் கரை வந்தாங்க. அப்படிதான் இப்ப கண்ணு சில பேர் நீங்களை நினைக்கிறீர்கள். என்ன மட்டுமில்ல பரிசுத்தவான்கள் அப்படித்தான் எல்லாரையும் நீங்கள் ஒவ்வொரு காலங்காலமா அதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டருக்கு விளங்கியல பாஸ்டருக்கு இது சிச்சுவேஷன் விளங்கியல. பைபிள் சொல்றது சிம்பிள் வசனம் சிம்பிளா சொல்றது கீழ்ப்படிஞ்சு முதல் போ. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புகள் என்னன்னு கடவுளே நமக்கு வழி தரப்ப. நீ நினைக்கிற மாதிரி இல்ல பிரச்சனை வேறு. கடவுள் நீ சமாதானமா நினைச்சுக்கிறதையே கடவுள் பிரச்சனையாக்குறதுக்கு வேற.
ஆனா நீ பிரச்சனை நினைக்கிறத கடவுளை ஒன்றுமில்லாம புஷ்வானமாக்குறதுக்கு அவரால முடிஞ்ச விஷயம். அதனால யாரு சொல்றேன் இந்த கேள்வி, வேதம் சொல்ற கட்டளைய ஏற்றுக்கொள்றதுக்கு மண்ணுலக மனநிலை இல்லாம இருக்கணும். மண்ணுலக மனநிலை இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு. நித்திய ஜீவனம் இல்ல, நாம அப்பாவை கட்டிக்கொண்டு நாம நரகம் போய் சாக வேண்டியான், அவர் போய் சித்த மாறி, அல்லது இவர் தன் சொத்துக்களை கட்டி பிடிச்சோன்னு நரகம் போக வேண்டியான். ஆனா இயேசுட்ட வரையும் ஒரு ஆசை, அப்படித்தான் நம்மளையும் நாம சில பேர் இயேசுட்ட வரையும் ஆசை. ஆனா அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி விட்டுட்டு போக நமக்கு விருப்பம் இல்லை. அப்ப சத்து போறோம் என்ன அதுகளோட சேர்ந்து நீ என்ன அயல என்ன நடக்கும், எப்படி இதை கையாள போறோம், என்ன செய்வோம், இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை யோசிக்கா கல்யாணம் செய்ய அதை யோசி இருப்ப, அயல அதை யோசிக்கல, சொல்லாலும் செய்யல பல தடவை. அதனால எப்பயாவது சொல்றதை செய்யட்டியா இன்னும் பிரச்சனை ஆகாது விஷயங்கள் வாழ்க்கையில இல்லையா. கடவுளை பரியாசம் பண்ண வழி கேட்ட அறுப்பியல் வாழ்க்கை, குடும்பத்தில் அறுப்பியல், பிள்ளைகளோட வாழ்க்கையில் அறுப்பியல். கடவுள் வச்சு செய் வேற இல்ல. பிறகு கடவுள் வச்சு செய்யக்கல ஐயோ ஓடி அந்த ஒரு விதியோசனம் இல்லை. அவர் ஆகடியம் பண்ணுவார். ஆகடியம் பண்றா அவர் இப்ப தனக்கு ஏதோ சாட்டு இருக்கிற மாதிரியும் இது இருக்கிற மாதிரியும் கதைச்சு போட்டு சத்தம் போடாம இருப்பார். அதனால சரியான கணவன் இரவாத்த பணி விளங்கியலையோ, இந்த நான் சொன்ன அவ்வளவு இந்த வசனங்கள் எல்லாம் இப்படித்தான் கதைக்கணும். என்ன மாதிரி எழுதி கொண்டு போறீங்கன்றதை பார்த்து சும்மா எந்த மூஞ்சியெல்லாம் பார்க்க இருந்து இது என்ன சொல்லப்படுது, இப்படி இப்படி போகுது விஷயங்கள் என்றதுகள்லாம் நாம அங்க எழுதி அதுகளை வைக்க வேண்டிய விஷயங்கள். அயல பிள்ளைகள் பெற்றார் நாம சரியான கவனமா இருக்கணும். இரவாத்த பணி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கல, நாங்கள் அதுக்கு எப்படி எங்களோட பதில் உத்தரவை கொடுக்க போறோம், எப்படி அதை நாம எங்களுக்கு பிரயோசனம் உள்ளதை ஆக்க போறோம் என்றதுல மண்ணுலக மனநிலையே இல்லாமல் ஆக்கிறத நாம எப்படி வேற விதங்கள்ல அதை அது தெரியும். மண்ணுலக மனநிலை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் அதை சரியா பிரயோசனமாக்குறது அப்ப நாம என்ன மாதிரி அதை கையாளலாம். எங்களை பிதாக்கள் அதுக்கு வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும். 12 விஷயம் இருக்கு, தயவுசெய்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இரவாத்த பணி நமக்கு பிரயோசனமாக மாறணும் என்றா, இரவாத்த பணி நமக்கு பிரயோசனமாக இருக்க வேணும் என்றா. பிரசங்கத்தை கேட்கிறவர்களிடம் தேவைப்படுத்தப்படுபவை யாவை? பிரசங்கத்தை கேட்பவர்களிடம் வேதம் தேவைப்படுத்துபவை யாவை? What is required of those who hear the word preached? பிரசங்கிக்கப்படும் வார்த்தையை கேட்கிறவர்களிடம் தேவைப்படுத்துவது என்ன? வேதம் என்னத்தை தேவைப்படுத்து, இல்ல கடவுள் என்னத்தை தேவைப்படுத்துறார்? நாம கேட்கிறோம், அவ கேட்கல பைபிள் எங்கள்ட்ட என்னத்தை தேவைப்படுத்துது அந்த கேட்கிற விஷயத்துல எங்களுக்கு தெரியும். நாம சேர்ச்சுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறோம், சேர்ச்சாக்களுக்கு. நாங்கள் அவிசுவாசிகள் அல்லது சேர்ச்சுக்கு வெளியில இருக்கிற ஆக்களுக்கு இந்த பிரசங்கங்கள் இல்லை. இந்த சேர்ச்சுக்களை நாம வரையக்கல்ல அல்லது கொண்டு வரப்பட்ட அதுக்குள்ள வளரேக்கல்ல நினைக்கிறேன். இதுல நாம 1 வருஷம் 2 வருஷத்துக்குரிய ஆக்கள் இல்லை, நாம குறைஞ்சது 8-9 வருஷத்துக்குள்ள இருக்கிறோம். ஆகையால போதிய அளவு காலம் நமக்கு கொடுபட்டு இருக்குது இந்த இரவாத்த பணியை கேட்டு வளர்றதுக்கு. இரவாத்த பணிகள் வேத வசனங்கள் என்ன நமக்கு செய்யும் என்றது. ஒரு மெய் விசுவாசியா இருக்கிற ஒரு ஆள் என்னத்தால பிறக்கிற? கடவுளுடைய வசனத்தால பிறக்கிற. அந்த மெய் விசுவாசி என்னத்தால வளர்ற? கடவுளுடைய வார்த்தையால வளர்ற. அப்ப என்ன, இப்ப நீங்கள் தலையாட்டி கொண்டிருக்கிறதுல மெய் விசுவாசி பிறக்கிறார், நான் எழுதுறேன், பிறக்கிறது வார்த்தையால, வளர்றது வார்த்தையால. இதுக்கெல்லாம் வேத வசனம் இருக்கு, நான் வேத வசனம் சொல்லல.
என்ற அப்புறம் 2 மணி தியாலம் ஆயிடும். அதில் நீங்கள் சொல்ல ஒவ்வொன்றும் வேத வார்த்தைகளோட நான் கழிச்சு கொண்டிருக்கேன். அப்ப முதல்ல அதுல நோட் பண்ணல. வளர்றது பிறக்கிறது வார்த்தையால, வளர்றது வார்த்தையால, முதிர்ச்சி அடைகிறது வார்த்தையால, சமாத்தோட மரிக்கிறதும் வார்த்தையால, நியாயம் தீர்க்கப்பட போறதும் வார்த்தையால. இரவத்த பணி நாம என்னத்தை கேட்கிறோமோ அதுதான் நம்மளை தீர்க்கும். அதனால லூக்கா 8:18 சொன்ன மாதிரி நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனித்துக் கொள்ளுங்கள். கேட்கிற விதத்தை குறித்து கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 8:18. Take care how you listen. எப்படி செவி கொடுக்கிற என்றதை கவனிச்சுக்கொள். ஏன் பிறந்தது கடவுளுடைய வார்த்தை, கட்டாயம் வளர்றது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை வளர்றது மட்டும் இல்ல, முதிர்ச்சி அடைகிறது கிறிஸ்துவனுடைய சாயலுக்கொப்பா பூர்ண புருஷன் ஆகிறது. அதான் முதிர்ச்சி அடைறதுக்கு வசனம் தேவை. வசனம் முதிர்ச்சி அடைறது மட்டுமில்ல, நாம இந்த பூமியில கடவுளுக்கு நித்திரை அடைகிறதுக்கும் வசனம் தான் தேவை. நித்திரை அடைக்க மட்டும் பார்த்தாது, அவருடைய சன்னிதானத்துல போய் நிக்கலாம், உங்களை நியாயந்திக்க போறது இதே வார்த்தை தான். அதுக்கும் வார்த்தை தான் தேவை. அயர விரவாத்த பணி கொடுக்கல, கேட்கிற விதத்தை குறிச்சு எப்படி கேட்கிறோம் என்றதை குறிச்சு கவனமா இருக்க வேண்டும். அதை ஏசு சொன்ன மார்க் 4:24. டேக் கேர் வாட் யூ லிசன். நீ என்னத்தை கேட்டுக் கொண்டிருக்க குறிச்சு கவனமாயிரு. இது அந்த அந்த கான்டெக்ட்ல அப்படிதான் கதைப்படுது. லூக்கா 8:18, மார்க் 4:24. அதை எப்படி கேட்க போறோம்? இரவத்த பணிக்கு நாம வந்திருக்கிறோம். அதான் நான் பேசினேன். இந்த இரவத்த பணிக்கு இருந்துட்டோம், பைபிள் வாசிக்க போறோம்னா இன்னும் பைபிளை எடுக்காம இருந்தா கடின உழைப்பு தெரியுது. கடவுளுடைய காரியத்தில் வெறும் சோம்பலும் ஒரு ஏனாதானோ என்ற நிலையும் வரையில எவ்வளவு நமக்கு கோபம் வரும். ஏன்னா வாழ்க்கையா அப்படிதான் போக போகுது. பைபிளை தூக்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன வசனம் இருந்த உடனே என்ன இருக்கணும்? பைபிள்ல கொப்பி பெண் இதெல்லாம் அடுத்த ரெடி. ஏன்னா கடவுள் கலைக்க போறார் நம்மளோட. இன்றைக்கு எனக்கு அவர் உணர்த்த போறார், என்ன திருத்த போறார், எனக்கு என்ன பாராட்ட போறார். இதுகளுக்காக நம்ம ரெடியா. கடவுள் இன்றைக்கு என்ன அவர் சொல்ல போறார், இது என்ன சொன்னா நமக்கு என்ன விளங்குதா? அந்த சில பேர் தான் அப்படி நாம இருக்கோம். பல பேர் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீர்கள். என்னது சின்ன பிள்ளைகள் ஓகே, அதுல எல்லா பைபிளும் பெரிய பைபிளும் தூக்கி வச்சிருக்கேன் நான். ஆனா இது எனக்கு கோபம் வந்தது பெரியாக்கள் 15-14 வயசுக்கு மேலே அப்புறம் என்ன மீச மலர்றது இல்லைங்கிறது. ஆனா பைபிளை தூக்கி மடியில வச்சிருக்கீங்களா? என்ன யோசனை? அதுல அல்ல வீட்டுல அல்ல போதர் வாசிவார் பிரேமத்துக்கு வந்தது என்னத்துக்கு வந்த நாம சேர்ச்சுக்கு கடவுளை சேவிக்கிற என்றாலே அவற்ற வசனத்தின்படி சேவிக்கத்தான் வந்த நாங்க. அவற்ற வசனம் நமக்கு இன்றைக்கு என்ன எங்களுக்கு ஒரு கலைக்க போறான்னு கேட்கிறதான் சேர்ச்சுவா. இல்லாட்டி பேசாம வீட்டை இருந்து பாடிச்சுட்டு போறாமே பாட்ட காணிக்க செலுத்துறோம் ஆண்டவர் ஏண்டா இரவாத்த பணி சபையிலான இருக்குது, வீட்டுல இல்லை. அயல எப்படி ஹவு வி லிசன், எப்படி கேட்கிறோம், ஹவு வி லிசன், எப்படி கேட்கிறோம். எங்களுக்கு பெனிஃபிட் வரத்தக்கதா, எங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஆகுதா, எங்களுக்கு ஆதாயம் வரத்தக்கதா, எப்படி கேட்க போறோம்? நாங்கள் முதலாவது விஷயம் நாம கேட்கிறது கடின உழைப்போடு கேட்க வேணும். கடின உழைப்புடன் செவி கொடுக்க வேணும். கடின உழைப்புடன் செவி கொடுக்க வேணும். செவி கொடுக்க வேண்டும். Listen diligently. Listen diligently. Listen diligently. diligent என்று சொன்னா தளரா ஊக்கம், சுறுசுறுப்பான உழைப்பு, இதான் இந்த சொல்லு.
அல்ல, தளராத ஊக்கம், சுறுசுறுப்பான உழைப்பு, இதன் டிலிஜென்ஸ், கடுமையான உழைப்பு அல்ல, விடா முயற்சி. இதான் அந்த சொல்லு, இங்கிலீஷ் சொல்லுக்கான அர்த்தம் தமிழ்ல. வேற உலகத்தை பண்ணி தொடங்க போகுதோ, நாம அத ஊக்கம் தளராம கேட்கவர், ஊக்கம் தளராம கேட்கவர். நீதிமொழி 8:34, நீதிமொழி 8:34. ஞானம் இப்ப மனுஷனை போல கதைக்குது நம்மளோட, அல்லது மாம்சமான ஞானம் நம்மளோட கதைக்குது. யாரு மாம்சமான ஞானம்? ஞானம் மாம்சமானவர் யாரு இல்ல, கிறிஸ்துவ. இப்ப அங்கேயும் ஞானம் தான், ஞானம் கதை கேளாது, ஆனா ஞானம் கதைக்குது என்று வேதம் சொல்லுது. அப்ப யாரு கதைக்கலாம் அப்படி ஞானம்? கிறிஸ்துவே ஞானம். அந்த ஞானம் கதைக்க என்ன அவர் என்ன சொல்றாரு? 8:34, Blessed is the man who hears me. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறான்? Watching daily at my gate, waiting at the post of my house. என்ற வீட்டு வாசல் கதவுல இருந்து கொண்டு அந்த நிலைகளில அப்படியே உன்னிப்பா என்ன பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவன் பாக்கியவான். விளங்குதோ? கடவுளுடைய வீட்டுக்கு வந்தா, கடவுளுடைய வீட்டில நாம பிராகாரங்களுக்கு வந்தா, அதுக்கப்புறம் என்ன ஞானம் என்ன எங்களோட கதைக்க போறார் என்றதைத்தான் நாம பார்த்து கொண்டிருக்கவன். அந்த ஞானம் எங்களுக்குள்ள, எங்களோட இதயத்துல என்னத்தை செதுக்கி பதிக்க போறார், எங்களோட மூளை, எங்களுடைய உடல் ஆவியெல்லாம் எப்படி அதால இன்னும் போஷிக்கப்பட போகுது, எப்படி எங்களை அவர் டிசிப்ளின் பண்ண போறார் என்றதான் நாம கனரா ஊக்கத்தோட நாம பார்த்து கொண்டிருக்கவர். அதால நாம சரியான கவனமா இந்த ஊக்கத்தை கெடுக்கத்தக்க விதத்தில் ஏதாவது எங்களுக்கு லேட் நைட் நாம நேற்றைக்கு நித்திர கொண்டுட கூடாது என்று சொல்றாங்க. ஏண்டா ஊக்கம் குறைகிறதுக்கு எங்களுடைய மாம்சம் செலவுல இடம் கொடுக்காது, ஊக்கமா இருக்கிறதுக்கு. ஆனா ஊக்கத்தை குறைக்கிறது மாம்சம். ஆனா ஆவி செலவுல உச்சமா விரும்பும், ஆனா மாம்சம் விடாது. அதுக்காக சனிக்கிழமை 8, 9, 10 மணியோட லைட் ஓபன் பண்ணிடணும். ஏண்டா ஒரு 6, ஒரு 5 மணித்தியால 7 மணித்தியால நல்ல நித்திர கொண்டு ஃப்ரெஷ்ஷா எழும்பி வந்து கடவுளுடைய சமூகத்துல வரும். ஏண்டா நமக்கு உடம்பு அந்த நித்திர மயக்கங்கள் விஷயங்கள் ஒன்றும் இருக்கா. காலமே நாம போட்டு வாங்குவாங்க எல்லாம் இறுக்கி போட்டு வாரது இல்ல. காலம் பொதுவா நாம ஒரு வெல் லைட் சாப்பிட, எப்படி பள்ளிக்கூடம் போயிருக்கல நித்திர வர்ற சாப்பாடுகள் சாப்பிடுறே இல்லையோ, அது மாதிரி இங்க படிக்கவா கடவுளுடைய வசனத்தை ஞானம் எங்களோட கதைக்கப்படுறது. அப்ப மெல்லமான ஒரு லைட் சாப்பாடு ஒன்று எடுத்துட்டு தான் வரும். எங்களை பெரும் திண்டியோட வந்திருக்கேன். இந்த பெருந்திண்டி நல்லா வெட்டி போட்டு வந்ததான் நித்திரம் வரும். அதுல நாம மாம்சத்துக்கு ஏதுவாக உடலை பயன்படுத்த இயலாது. அன்றைய கடவுள் கதைக்க போற கடைசியா கடவுள் அந்த சாப்பாடு கடவுளோட வார்த்தையை கேட்க விடாம எங்களை ஆக்குறா அந்த சாப்பாட்டை நிப்பாட்டு. நீ உபவாசத்தோட வந்து உனக்கு நித்திர வருது 7 மண்டா நீ நித்திர கொண்டு இல்ல. அப்ப பிரிப்பரேஷன்கள் என்ன? அந்த நாம ஊக்கம் தளராம கேட்கணும். எங்களை ஊக்கத்தை குன்ற பண்ற எதுவும் எங்களோட வரையலாது சேர்ச்சுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாம வரும். ரெண்டாவது விஷயம் ஆயத்தமா வரவு. கடவுள் கதைக்கிறதுக்கு ஆயத்தமா வரும். இது நாம வந்து இருக்கிறது முன்னுக்கே அது விஷயங்கள் நடைபெற்றிருக்கணும். வீட்டிலிருந்து வெளிக்கிடையில இந்த விஷயங்கள் நடைபெற்றோம். வீட்டிலிருந்து வெளிக்கிடையில அன்றைக்கு காலமா பிரச்சனை. அப்பதான் அங்க முருகுப்பாடு பிள்ளைகளோட. அப்ப இதுகளெல்லாம் என்ன பிரச்சனை? கடைசியில கடவுளோட வார்த்தைய கேட்க விடாம எங்களுடைய மண்ணுலக மனநில நிறைஞ்சிருக்கும். அன்றைக்கு வந்து இருப்போம் ஆட்கள். ஆனா அந்த 3 மணிக்கு 9 மணிக்கு சர்வீஸ், நாம காலம் 6 மணிலேயோ 5 மணில இருந்து அந்த 8:30 வரைக்கும் வீட்டுல நடந்த கோதாரி வேலைகளால நிறைஞ்சு கலைச்சு பிரச்சனையாகி கடைசியில நாம இங்க வந்துதான் மண் உலகம் எங்களை நிறைச்சிருக்கோம். வேத வசனம் ஒன்று மண்டைக்குள்ள ஏறாது.
பரிசுத்தாவியானவர் ஆயத்தம் ஆயத்தம் கடவுளை ஒரு பாவம் நாங்கள் இந்த காலத்தால ஒருவரும் ஒரு காத்தையும் கேட்கக்கூடாது, சத்தம் போடாமல் இருக்கணும், சாப்பிடுறது ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாது. ஒரு இதெல்லாம் நாங்கள் எடுக்கிற மெஷர்ஸ் காலமா அது குழம்பி சேர்ந்தா சரி அன்றைக்கு இந்த கடவுளோட வார்த்தையை பேய் எப்படியாவது நம்மளுக்கு கொடுங்கறதுதான் ரெடியா இருக்கு. ஏன்னா அதான் 1 பேதுரு 2:1-3 அவர் சொல்ற 1 பேதுரு 2:1-3 1 பேதுரு 2:1-3 இப்படி இருக்க இப்படி இருக்க கர்த்தர் தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் கவனிச்சு கொள்ளுங்க. சகல துர்க்குணத்தையும் களைஞ்சு ஓட்டுவா, சகல விதமான கபடத்தையும் களைஞ்சு ஓட்டுவா, வஞ்சகங்களை களைஞ்சு ஓட்டுவா, பொறாமைகள் வீட்டுக்களை களைஞ்சு ஓட்டுவா, சகலவித புறங்கூறுதல் ஆளை பற்றி குற்றம் சாட்டுற பின்னால கதைக்கிற முன்னால நிப்பாட்டி ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதுவாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாவா. திருவசனம் முன்னில வளர்க்க வைக்கணும்டா இந்த மேல சொன்ன ஒழிச்சு விட வேண்டிய விஷயங்கள் இல்லாமலாக்கி போட்டான் வரணும் மண்டைக்கு. அது முதல் நாளே இல்லாமலாக்க பார்க்கும். குடும்பத்தில் இதெல்லாம் வச்சுக்கொண்டு இங்க வந்திருந்தா உனக்கு என்ன ஏறும் மண்டைக்குல? பாவம் நிறைஞ்சிருந்தா கபடும் வஞ்சனையும் பொறாமையும் புறங்கூறுதலும், ஒரு ஆளை ஒரு ஆள் குற்றப்படுத்துறது, ஒரு ஆள் இல்லாத நேரம் ஒரு ஆளை பற்றி கதைச்சது, இப்படி எல்லாம் வீட்டுல விஷயங்கள் எல்லாம் ஒரு விசத்தனமாக பாவம் நிறைஞ்சு கிடக்கல என்ன வேத வசனம் வளர அது வேலை செய்யும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் அவர் நீ வர்றத பார்த்தா அவர் வெளியில் அனுப்பாங்க. நமக்கு தான் தெரியாது நீ ஒற்று பாவி, நீ வந்த ஒற்று பாவி எத்தனை நன்மையை கெடுப்ப. நீ இருந்து குழம்புறதால தேவவசனத்துக்காக ரெடியா வந்ததுக்கும் ஒரு தடையும் ஒரு இடரலும் ஒரு குழப்பமும், அது ஊக்கத்தோட கவனிக்கிறதெல்லாம் ஒரு குழப்பமா வந்து பல பிரச்சனை எழுதுகிறார். ஒரு பாவியம் கடுக்கிறார் சபைய இரவாத்த பாருங்க. ஏன்னா பிசாசுக்கு மெயின் விஷயம் கடவுளுடைய வார்த்தை ஆக்களுக்கு எழுதுனா ஆக்களை மாற்றும். அது சத்தியம் தான் விடுதலையாகும். நீ துதிச்ச பாட்டும் காணிக்கையும் இல்லை உன்னை விடுதலையாக்குறது. கடவுள் கதைக்கிற நேரம் தான் உன்னை விடுதலையாக்குறது. நீ துதிச்ச பாட்டும் இதெல்லாம் கடவுள் உன்னோட இருக்கிற உறவுல நீ செலுத்தின விஷயங்கள். அதுக்கு பேக்க ஒரு பிரச்சனை இல்லை. அது வேணும்னா அது சில கலப்படங்களை உனக்கு கொண்டு வரப்பாங்க. அது நீ வேத வார்த்தைப்படி நல்லா நடக்கிறதால நீ அதுல ஓட்ட விடுவேன்னா அது நீ செய்யறது செய்ய அங்க பாயிண்ட் வரும் தானே. அப்ப பார்ப்போம் நான் கொத்தி கொண்டு போக ரெடியா இருப்பேன். அல்லது ஐயோ இந்த மண்டைக்குள்ள இருக்கிற இந்த உலக ஜோசனைகள் எனக்கு என்னன்னு தெரியாத அந்த நேரம் அதுகளெல்லாம் நான் கடவுள் நம்மள காக்க மாட்டேன். இதுகளுக்கு ஏன் நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா ஜோசி வர இல்லை. வீட்டுல இருந்து வலிக்கிறதுகளே துர்க்குணம் குணம் பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியா காலமணிமே சத்தம் ஜபம் சத்தமாக வார்த்தையாரா துறந்தியில் கேட்டுச்சுன்னா வெளுப்பன் உங்களுக்கு. இன்றைக்கு காலம் வரைக்கும் இப்படிதான் நான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன் அதுல இருந்து ரட்சிக்கப்படையில இதை நான் நினைச்சு சொல்றேன். என்ன தெரியாது என்ன செய்யணும் எங்கிற நினைச்சுன்னா பிள்ளைகளோட என்ன ரட்சிக்கப்படாத ஆட்களோட. இது ரட்சிக்கப்படாத பெரியாக்கள் வீட்டில் இருந்தா இன்னும் பிரச்சனை. ரட்சிக்கப்படாத ஆக்கள் வீட்டுக்குள்ள வாழ்ந்தா சரியான பிரச்சனை காலத்தால். எங்க எங்களை கடவுளை அவரை நாம விருப்பத்தோட சேவிச்சு அவரை விருப்பத்தோட எங்களை அந்த வார்த்தையை போதிக்கிறதுக்கு விடாமாக்குறது அதுக்கு தேவை. அதனால கடவுளுடைய மகிமைக்காயும் நம்மட நன்மைக்காயும் இருக்கிற எங்களோட ரட்சிப்புக்கு தேவை பலனாயிருக்கிற இந்த பிரசங்கத்தை எப்படியாவது குழப்பிடணும் என்றுதான் எங்களுக்குள்ள வாசம் பண்ற பாவம் பார்க்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ற பேயும் பார்த்து கொண்டு நிற்குது. அதனால நாம சரியான கவனமா ஆயத்தமாக வரணும். ஆயத்தமாக வர்றதுக்குள்ள அதுக்குதான் நாம கொப்பிகள் பெண்ணுகள் பைபிள்கள் பாட்டு புத்தகங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு கொப்பி முடிஞ்சுதா முடியுமா இது இங்க வந்து சொல்றோம் அப்படியே கொப்பி முடிஞ்சோடா ரெண்டா அப்ப என்ன ஆயத்தம் அன்றைக்கு. அப்ப வேத வசனம் எழுதுறதுக்கு அவர்கள் இங்க வேற இல்லை. அப்ப நாம ரெடி இல்லை.
இந்த கொப்பிய காணையிலையப்பா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களோ அதனால நீ உண்ட கொப்பியோடு நீ போய்கொண்டு தாங்கள் இந்த 3 வயசு 3ஆம் ஆண்டு 7 வயசு 8 வயசு ஒரு கொப்பி எடுத்து முதல் நாளே நாம் எடுத்து வச்சுட்டியோ ஏதாவது மிஸ் ஆனா வெளுப்பனா பிரசங்கம் முடிய வெளுப்பணும். நாங்கள் கடவுளுங்க தந்திருக்க பிள்ளைத்தோட சின்னங்க பிள்ளைகளை ஆயத்தமாவா சேர்ச்சுக்க ஆயத்தம் அயல. 3வது விஷயம், சரி நாம வந்து பிரசங்கத்தில் இருக்கிறோம். பிரசங்கத்தில் கேட்கல நாம என்னண்டு நாங்கள் ஜபத்தோட பிரசங்கத்தை கேட்கணும், மன்றாட்டோட பிரசங்கத்தை கேட்கணும். 3வது விஷயம், hear preaching prayerfully. Hear preaching prayerfully. Hear preaching prayerfully. பிரசங்கத்தை ஜபத்தோடு நாம கேட்டுக்கொண்டிருக்கோம். என்ன ஜபம்? 119:18 சங்கீதம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்போது இதான் ஜபம். வேற ஜபம் இல்ல. கடவுளை இவருக்கு நல்லா டக்குன்னு முடிக்க உதவி செய்யும், கடவுளை இவர் ஒரு விதமா இன்றைக்கு எப்படி முடிக்கிறாரு தெரியும், இது இல்ல ஜபம். இது உனக்கு கடவுளே இன்றைக்கு நீர் கதைக்க போற விஷயத்தை அந்த அதிசயங்களை பார்க்கறதுக்கு எந்த குருட்டு கண்ணை திறந்து விட மாட்டாரு. இதான் ஜபம். விலகு ஜபம். அதே எபேசியர் 6:18-19 ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான் உம்முடைய போதகர் உம்முடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கிக்க அவருக்கு பெலத்தை கூடும், அவருக்கு வாயில வார்த்தைகளை கொடுமாண்டவர். உம்முடைய வேத வசனங்களோட அவரை நிறைச்சு கடவுளே நீர் என்ன சொல்ல விரும்ப அது அவர் அப்படியே சொல்லி முடிக்க உதவி செய்ய மாட்டார். இதான் செபம். செபத்தோட பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கணும். எனக்கு குருட்டு கண்ண திறவும் அவருக்கு கொன்னவாய் இல்லாமல் ஆக்கு. நமக்கு ஒரு கொன்னவாயும் இல்லை. அதனால சத்தியத்தை சத்தியமா பிரசங்கம் பண்ண உதவி செய்யும். உங்களுடைய சுவிசேஷத்தின் ரகசியங்களை அவர் தன் வாயால கொண்டு வர உதவி செய்யும். அதுக்கு நல்ல வாக்கு வன்மையை கொடும். இதான் சேவா. இப்பதான் அண்டரே அண்டரே என்று கேட்டு இதான் வேத வசனத்தை கேட்க பிரசங்கத்தை கேட்கிற முறை, பிரசங்கத்தை கேட்கிற முறை. ஜாக்கோபு அந்த ஜாப்போக்கு ஆற்றங்கரையில புடிச்சு வச்ச இந்த மாதிரி ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சாலோடைய விட மாட்டேன். கடவுளை இன்றைக்கு உம்மோட நாள் வந்திருக்கிறோம், உம்மோட வார்த்தையை கேட்கறதுக்கு, உம்மோட வார்த்தையால ஆசீர்வதிக்காம இன்றைக்கு விட மாட்டோம் நாங்களும். அவன் இரவிரவா அவன் செவம் விடாம இந்த பகல் பகலாகி நமக்கு நித்திர தூக்கம் எப்படி இருக்கு? பிரச்சனையோ நமக்கு நித்திர மயக்கம் வருது, எங்களுக்கு கொட்டாவி வருது என்றால் அந்த ஜபம் கடவுளை நாம என்ன ஆசீர்வதிச்சோடையோ விட மாட்டோம். இப்ப எப்படி ஆசீர்வதிக்கிறது? அவர் தம்முடைய வார்த்தையால தான் ஆசீர்வதிக்கணும். அவர் தந்த வார்த்தையை எங்களுக்கு பொழிகிறது கூட தான் எங்களை ஆசீர்வதிக்கலாம், எங்களுடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும். அதுக்குதான் ஜபம் பண்ணுறது. ஜபத்தோட பிரீச்சிங்க கேட்டுக்கொண்டிருக்கணும். அந்த அவருடைய பிள்ளைகளாக அவற்றை வாக்குறுதிகளை நாம பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஓம் நீ சொல்லி இருக்கிறேன் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இருக்கு. அதை நீர்தான் இப்ப கதைக்கலாம் கருவிகள் விசேஷித்த ஆசீர்வாதம் தேரம் என்ன எங்களுடைய ரட்சிப்புக்கும் எங்களுடைய இந்த பூமியில எங்களோட போராட்டத்துக்கும் எப்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க போறது? உங்களுடைய வார்த்தையினூடாக எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதி. அதனால ஜெபம். 4வது விஷயம், 4வது விடயம், பிரசங்கத்தை பரிசோதித்து கேட்க வேணும், பரிசோதனையோடு கேட்க வேணும். பிரசங்கத்தை கவனமாக பரிசோதித்து கேட்க வேண்டும்.
Examine carefully the preaching. Examine carefully the preaching. Examine carefully the preaching. பிரசங்கிக்கப்படுகிற விஷயம் அது வேத வாக்கியங்களால பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். போதகர் பரிசோதிக்கிறேன், அவர் என்ன சொல்ற, அஞ்ச பாத்தியா புட விட்டுட்ட, இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் புளியா இருக்குது, இதுல நாம சோதிக்கிறது. அந்த நேரம் என்ன சோதிக்கிறது? நாம யாரு கதைக்கிற போறது, யாரு எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சங்கள் தரப்போறோம் நாம நம்பி வந்து கொண்டிருக்கிறோம். கத்தர். இப்ப கத்தர் அந்த நேரத்தில் எங்களோட கதைக்க போற விஷயத்துக்கு நாம கடவுள் ஏற்கனவே எழுதியிருக்கிற வார்த்தைகளின் படி இப்ப சொல்லப்படுகிற வார்த்தை அது ஒத்து போய் கொண்டிருக்குதா? ஏன் நாம அப்படி சோதிக்கிறோம்? ஏனென்றா நாங்கள் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம அடிபணிய விரும்ப இல்லை. நாங்கள் ஆட்ட வார்த்தைக்கு அடிபணிய விரும்புகிறோம். கடவுளுக்கு தான். போதகர் சொன்னதுக்காக இல்ல கீழ்ப்படிவு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றதுக்காக தான் கீழ்ப்படிவு. எங்களுடைய விசுவாசம் எந்த மனுஷனுடைய வார்த்தையிலையும் நிலைச்சு நிற்க இல்ல, நிலைச்சு நிற்க கூடாது. போதகற்ற வார்த்தையிலே இல்ல நாங்கள் எங்களுடைய விசுவாசம் நிற்கிறது. இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள தொடக்கின வாழுகிற வார்த்தையாகிய எழுத தந்த அந்த வார்த்தையிலிருந்து இப்ப ஒரு கருவியினூடாக அவர் கதை கேட்கல, அந்த வார்த்தை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையோட ஒத்து வருகிறான்றது ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த ஆராய்வோடு நாம பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். விளங்குதா? அப்ப இல்ல ஆட்டிடியூட் மனநில பாப்பா என்ன சொல்றாரு, என்ன கேட்க போற ஏதோ போதரை விட கீழே இங்க இருக்கிறார்கள் எல்லாம் பெரிய படிச்சு கிழிச்சு பெரிய மாக்கள் என்ற நினைப்பிலேயோ, அல்லது நாம என்ன சொல்றோம், எங்க இன்றைக்கு இவர் கோட்டேஷன் பொலியா சொல்லுவார், எங்க தடக்க போற என்று அதை நோட் பண்ற ஆராய்விலையோ நாம இங்க இருக்க இல்லை. அது நாசம் இருக்கிற பாவங்கள். அது ஏலா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோட்டேஷன் பொலியா சொன்னதால நீயும் நானும் பரலோகம் போகாம இருக்க போறது இல்லை. ஏண்டா அது நரகத்துக்கு அனுப்புற பாவம் இல்லை. உடங்குதோ? உன்னையும் என்னை நரகத்துக்கு அனுப்புற பாவங்கள் என்று சொன்ன சத்தியங்களை பிழைக்கிற பிரசங்கங்கள், சத்தியங்களை பிழைக்க வைக்கிற பிரசங்கம் தான் பிறகு. இப்ப அதைத்தான் நாம இங்க ஆராய்ஞ்ச போறோம். ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களுக்கு ஒத்த விதத்துல இந்த பிரசங்கம் இப்ப வந்து கொண்டிருக்கிறா. அப்படி வர்றதுதான் உண்மையில நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். நாம எல்லா பக்கத்தாலையும் நாம கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்லையோ பார்க்க சொன்னபடியால அக்கள் கேட்டுட்டு போறோம். அப்ப இதுதான் நாங்க பெரோயா சபையில இல்லாத பிரச்சனை, இல்லாத விஷயம். பவுலப்போஸ்தலனுடைய பிரசங்கத்தை பவுல் எப்படி பிரசங்க பாப்போம், அவர் என்ன மாதிரி இதை செய்கிறார் பாப்போம், நாம கேட்டுதான் பார்க்கிறோம். ஏதோ பெரிய மேதாவித்தனத்தில் அங்க ஆக்கள் பெரோயில் இருந்து ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்க இல்ல, அந்த மாதிரி ஒரு தாழ்மையும் அடக்கமும் இல்லாத ஒரு பெருமத்தனத்தில் அவங்க வீட்டவர்கள் தட்டி பார்க்க போறோம் போக இல்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம் பவுல் நூடாக பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய அந்த வார்த்தை ஏற்கனவே எழுதி தரப்பட்ட வார்த்தையோட சரியாத்தானும் இருக்குது, இருக்க வேணும். அதனாலதான் எங்களோட விசுவாசம் நிற்க வேணும். பவுல் சொன்னார் என்றபடியான இல்ல நாங்கள் கீழ்ப்படிய இல்ல, பவுலூடாக சொல்லப்பட்ட வார்த்தை அது வேத தேவ வசனமாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்ப இந்த அந்த ஆராய்வு அதனால் அவர்கள் தெசலோனிக்கேயர் இருந்தவர்கள் நற்குலசாலிகள் அவர்களாக ஏன் அவங்க மேதாவித்தனத்திலையும் புலபிடிக்கிறதுக்காக பிரசங்கத்தை ஆராயவே இல்லை. சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நாங்கள் கேட்டு கீழ்ப்படிய போறோம். கீழ்ப்படுகிற அந்த விஷயம் அது கடவுள் சொல்லி இருக்கிறதுக்கு தான் கீழ்ப்படுகிறானா, இல்லாட்டி பாஸ்டர் சொன்னபடியா கீழ்ப்படுகிறானா? பாஸ்டர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறோன்னு சொன்னா பாஸ்டர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய தொடங்கிடுவோம். இல்ல அது கடைசியில பவுலப்பன் சொன்ன மாதிரி நீங்கள் எங்களுடைய விரவாத்த பணியில உங்களோட விசுவாசம் நிக்குதே தவிர எங்கள் இல்ல. உங்களோட விசுவாசம் எங்களோட விசுவாசம் எதுல நிக்குது? உங்களோட விசுவாசம் எது? நாங்களும் கூட விசுவாசம், நாங்கள் அதிகாரிகள். உங்களோட விசுவாசம் எதுல நிக்குது? அந்த விசுவாசத்தை தொடக்கிறது முடிக்கிறது கிறிஸ்துவில நின்று கொண்டு. அதனால நாங்கள் தூரம் என்ன கிட்ட இருந்தா என்ன, நீங்கள் அந்த விசுவாசத்தை உறுதிப்பட நிற்கிறீங்க. அதுல பிரசங்கம் ஆராயப்பட வேண்டும் அந்த நேரத்தில் என்றா
அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறயால் பிரசங்கியை விட பெரிய பெரிய படிச்சியால் என்றதுக்காகவோ அல்லது பிரசங்கியை விட படிக்காம இருக்கிறோம் என்றதுக்காகவோ இல்ல அங்க நடந்து கொண்டிருக்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினூடாக பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை ஒத்து வந்து கொண்டிருக்குதா? அதை நாம எழுதி வச்சு வீட்டை முரண்படுற மாதிரி இருக்கிறது. சரி, எழுதி வைப்போம், வீட்டை பார்ப்போம். அதான் அந்த பெரியாக்கள் செய்யறாங்க. ஏண்டா கீழே இருக்கிறாக்கள் ஒரு நாள் அப்போஸ்தலனோட பெரியாக்கள் இல்ல. அப்போஸ்தலனை விட அங்க ஒருவரும் பெரிய கற்று தேர்ந்த ஆக்கள் இல்ல. மேய்க்க வலிக்கிட்ட ஆடுகள் ஒரு நாள் மேய்ப்பனை விட பெரியாக்களா இருக்க இயலாது. அப்படி இல்லைன்னா அந்த மேய்ப்பனை அங்க மேய்க்க கூடாது. ஏண்டா தன்னை விட மூளையான ஆக்கள் அங்க இருந்தா, விளங்கி தேவபக்தியிலையும் வரங்களும் இருக்கிறவங்க இருந்தா அவங்க சொல்லிக் கொடுக்க தொடங்குவோம். அதுல மேய்ப்பனா மேய்ப்பனா இருக்கும். அதே கீழே இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடு, பாஸ்டர் நீங்கள் இந்த சத்தியம் பாஸ்டர் இப்படி ஒன்று அவர் மேய்ப்பு பணிக்கு சம்பந்தமே இல்லை. அது வெறும் அவமானமா போய். அதனால இங்க நாங்க அப்படி இல்லை. எங்களுடைய ரோவாத்த பணி அல்லது ஜெரமியா போசாங்க அங்க இருந்தவங்களுடைய விட அவங்களுடைய வரங்கள் ஞானங்கள் அளவுகள் வேற. அவன் அதுக்கண்டு தங்களை இதண்டி பல புத்தகங்கள் பல வாசிப்போல் பவுல் மாதிரி அந்த புத்தக சுருளை கொண்டு வாசிக்கணும் எவ்வளவு இதை கட்டு போட்டு வந்து கீழே இருக்கிற இன்னைக்கு இவர் என்ன இங்க ஒரு வார்த்தையில புலபிடிக்கணும், இயேசுவை புலபிடிக்கிறதுக்கு வந்திருந்த மாதிரி நாம ஆராய்ச்சி ஒன்று இருக்கீங்க. பிரசங்க கடவுள் என்னோட பேச போற அந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையோட சரியா இருக்கணும். அது இருக்குது. அதுல இப்ப முதல்ல எழுதுவோம். இல்ல எனக்கு இங்க கேட்ட ஞாபகம் அது ரெண்டு பேரையும் சரி கடவுளே அது பிள்ளையா இருந்த கூட முதல்ல எழுதி வைப்போம். போய் தேடி பார்ப்போம். பாத்திய காரியம் இப்படித்தான் இருக்குது. ஐயோ நாம இதை கொஞ்சம் வித்தியாசமா விளங்கிட்டோம். ஐயோ பைபிள் கண்டரிக் பண்ணுதே. நாம ஒரு நாளும் நான் சொல்லுற விஷயம் உங்களை கண்டரிக் பண்ணாது. ஏண்டா உங்களை விட வேலை தெளிவா வேதத்தை கதைச்சு குடிச்சு போட்டு கதைச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒருவரும் இப்படி படிக்க இல்லை பைபிளை. அதுல எந்தது கண்டரிக் பண்ணுதா அதனுடைய அர்த்தம் நீங்கள் ஏற்கனவே பொய்யா விளங்கி வச்சிருக்கிறீர்கள். சத்தியங்கள் சத்தியம் என்று பொய்களை நான் சொல்லுற ஒவ்வொரு வசனத்தினுடைய சூழமவை நீங்கள் பிழையா விளங்கி இருக்கிறீர்கள். சூழமவை பிழையா விளங்கி போட்டு அதை சொன்னீங்க அன்றைக்கு இடிச்சு போடுங்கள் 3 நாளைக்குள்ள கட்டுவன் என்று நீங்க தானே சொன்னீர். கான்டெக்ஸ்ட் என்னடா போதாரி நான் சொன்னது அதை இப்ப என்ன பிழையா கொண்டு வார்களோ ஏன் சொன்ன கதைக்கு இதுகள் பிளபடி கண்டு வெளிக்கிட்டு இனி எந்த சூழல்ல அது சொல்லிப்பட்டு கொண்டு வந்த சூழ்நிலை என்ன ஒன்று நீ கவனிக்க மாட்டாங்க. எப்படியோ குற்றஞ்சாட்டி போட்டு போறதால் யாரும் சத்தம் போடாம அயால இவ்வளவு திட்டம் தெளிவான திரவாத்த பணிகளோட நாமல் சீர்திருத்த ஒரே வரலாற்று விசுவாசத்துல கதைச்சு கொண்டிருக்கல. அப்பையும் சரி இப்பயும் சரி எங்களோட பிரசங்கம் எல்லாம் நெட்டிலே அப்படியே கிடக்குது. இத்தனை நாமல் செய்த இத்தனை ஏறக்குறைய 12-13 வருஷத்துக்கு மேல 2013 அந்த பிரசங்கங்கள் எங்கேயாவது ஒரு வசனங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணதான் பாருங்க. நாமல் ஏண்டா பேசிக்கா நாங்கள் எங்களை விட மேதைகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுடைய இரவாத்த பணியதல் நாங்கள் கொண்டு வரோம். அதனால லேசு அது பிழைக்க சான்ஸ் இருக்காது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்கள் அறிவு குறைவா இருக்கிறபடியால பிழைக்கும். அது உனக்கு பிழைக்கணும். நீ பைபிளை ஆராய்ச்சி பார். அதுக்கு தானே நானும் வாசிக்க சொல்லிடுறோம். ஆராய்ச்சி பார்த்து அப்படியும் விளங்கலன்னு உடனே வந்து கேட்கும், கிளியர் பண்ணும். அதை வச்சு வச்சு வச்சா அது வெண்மம், அது கபடு. அதுதான் புறங்கூற வைக்கும் மக்களுக்கு. ஆளுக்கு புறத்தால கதைக்க தொடங்குவேன். இப்ப பாஸ்டர் என்ன இப்ப என்ன இது இப்ப இந்த பிரசங்கம் தேவையா அல்லது என்ன இப்படி முந்தின மாதிரி இப்ப இல்ல இந்த பிரசங்கங்கள். ஏன் நீ கபடு, நீ புறங்கூறுற. அவருக்கு முன்னால உனக்கு கதைக்கிறதுக்கு தில் இல்ல. ஏண்டா அந்த வேத வார்த்தைகள் உன்னில இப்ப உன்னை அழிவுக்கு நேரா கொண்டு போக தொடங்கு. உனக்கு மரண வாசனையா வந்து கொண்டு இருக்குது. உனக்கு சத்தியத்தின் மேல உள்ள அன்பனி, சத்தியத்தில் உனக்கு பாசம் இல்ல. கடவுள் உன் இதயத்தை இப்ப அவர் ஒப்பு கொடுக்க நீ நாசமாகிறதுக்கு. அதனால நீ புறங்கூறுதல், கபடு, குற்றம் சாட்டுதல், சாத்தானுடைய குணங்கள்லாம் வெளிக்கிட்டு அந்த ஆளோட கதைக்க மாட்டேன், மிச்சம் எல்லாரோட கதைப்ப. கவனம் கவனம் கவனம். இரவாத்த பாணி இவ்வளவும் மண்ணுலக மனநிலையில் இருக்கிற இப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கு. விளங்குதா? அயால அப்போஸ்தலர் 17-11 அவர்கள் நாள்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன் நாள்தோறும்? ஒரு நாள் தானே பிரசங்கம் முடிஞ்சு போச்சு, என்ன போக முடியாது. ஏன்
அவங்க அன்றைக்கு நாளுக்கு புல் மேஞ்சு எடுத்து அவ்வளத்தையும் நாள்தோறும் அவங்க கொண்டு போய் அதுல ஆராய்ஞ்சாங்க. இதுக்கு வேற என்ன வசனங்கள் வரும், இந்த கான்டெக்ட்ல வேற என்ன மாதிரி வரும், இதுல அப்ளிகேஷன் சூப்பரா இருக்கு, நான் இதை பிரியம் இப்படி பைபிள் எனக்கு தெரிஞ்ச முந்தி ஒரு இடத்துல இப்படி ஒன்று சொன்ன அதை நோட் பண்ணி வைப்போம். இதுதான் அந்த ஆராய்ஞ்சு அந்த பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையோட ஒத்து வர உசுரோட இருக்கிற வார்த்தை அன்றைக்கு என்னோட கதைச்சவன் விளங்குற பாயிண்ட். பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையோட ஒத்து வர்றதற்க விதமா ஜீவனுள்ள வார்த்தையாகிய கிறிஸ்து எங்களோட கதைச்சவன். சோ அத நாங்கள் இதுக்கு என்ன வேணும்? கட்டாயம் தாழ்மையான இதயம் வேணும், போதிக்கப்படத்தக்க காது வேணும். போதிக்கப்படத்தக்க காதும் நாமல் குறைஞ்சியாக்கள் என்ற விஷயமும் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கும். இல்ல நாம போதருக்கு சமன் போதனோட பெரியால் என்ற யாராவது நாம யோசிக்க வலிக்கட்டோம்டா பிரியோசனம் இல்லாம போய் நான் திரும்ப உங்களோட சேலஞ்ச் பண்ணினான், சவால் விட்டுனான். ஒரு ஜாழ்ப்பாணத்திலேயோ அல்லது இலங்கையிலயோ ஒரு போதகரை கொண்டு வா, ஒரு போதகரை காட்டு. எனக்கு வேத வசனத்தின்படி வேதபூர்வமா வரலாற்று கிறிஸ்தவத்துல முரண்படுத்தாம ட்ரெயின் பண்ணப்பட்டு போதிக்க ஒரு போதகரை காட்டு. எனக்கு தைரியமா நாங்கள் அப்படிப்பட்ட சேர்ச்சுகளுக்கு அனுப்புவோமே. இருந்த ஒரு ஆள சொல்ல எனக்கு, நான் போயிருந்து கேட்கிறேன் பிரசங்கத்தை. சவால் ஒரு ஆள சொல்ல எனக்கு. 10 கட்டளையில போட்டோ விட்டு கொண்டிருப்பாங்க. மனுஷருக்கு முன்னாலே கடவுளுக்கு முன்னாலே ஜோக்கியமா இருக்க மாட்டாங்க. ஆனா பிரசங்கம் பண்ணுவாங்க. தங்களோட சொந்த குடும்பத்தை கடவுளுக்கு நடத்த தெரியாது. சொந்த குடும்பம் அங்க சிதைஞ்சு போயிருக்கும். ஆனா சபை நடத்துவாங்க. ஒரு ஆள சேலஞ்ச், நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரு ஆள் ஹிஸ்டாரிக்கல் பிபிலிக்கல் ரிஃபார்ம் கிறிஸ்டியானிட்டி வரலாற்று வேதபூர்வ சீர்திருத்த பாதையில் இருக்கிற ஒரு ஆளை காட்டினாங்க. மன்னார்ல, கொழும்புல, பட்டக்களப்பில, வவுனியாவில ஒரு ஆளை காட்டினாங்க. என்ன போல எனக்கு கடவுள் வந்திருக்கிற தாளந்து மாதிரி சின்னல இருந்து ட்ரெயின் பண்ணப்பட்டு யாழ்ப்பாணத்திலே மேலிடங்கள்ல படிச்சு அவர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல அப்படி ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல இது படிச்சு மண்டை நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட உதாரண காட்டு ஒரு போல வந்தது நின்றதும் பாஸ் பண்ணாததும் ஒழுங்கில்லாததும் ஒழுங்கா உழைக்க தெரியாததுகளும் வேற வழியிலே என்று வக்கில் என்று ஊழியத்துக்கு வந்ததும் தான் தெரிஞ்சு கொண்டிருக்குது எல்லாம். ஒரு ஆளை காட்டு எனக்கு என்னோட சேலஞ்ச் கடவுளுக்கு முன்னால சொல்றேன். அயல நம்மட இரவாத்த பணியை நீ ஒப்பிட போறியோ விசத் கதை, அதுக்கு பேர் விசத் கூத்து ஆடுற. நீ உனக்கு விளங்கல யாரு என்ன, உனக்கு மண்டைக்கிளை இல்ல, நீ படிச்சது அவ்வளவுதான், உனக்கு விளக்கம் குறைவு, அதனால அப்படி யோசிக்க வலிக்கிற. அப்படி யோசிக்கிற நீங்களே கூட வாழ்க்கையில பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பைபிள் அறிவும் இருக்காது, உங்க சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்த தெரியல. ஆள் வளர்ந்தது மட்டும்தான், மிச்சம் ஒன்றும் மூளை ஒன்றும் வளரையில. அதாவது இவ்வளவு கதை. அது மொக்கல்ல எப்படி கதைக்கிறது? இரவாத்த பணி உனக்குள்ள கடவுள் அந்த ரட்சிப்புக்கு பலனாக பயன்படுத்துறதுக்கு நீ வேதபூர்வமாக வேதத்தில் இருந்து அதை ஆராய்ஞ்சு பார்க்கும். ஆராய்ஞ்சு பார்க்கும். அதுல இது 4வது விஷயம். 5வது விடயம் விசுவாசத்தோட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். விசுவாசத்தோட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். விசுவாசத்தோட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். விசுவாசத்தோட உடன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும். எபிரேயர் 4:2
Receive the truth in preaching with faith. Receive the truth in preaching. பிரசங்கத்தில் சொல்லப்படுகிற சத்தியத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படவில்லையா? அவர்கள் கேட்டார்கள், ஆனா அவர்களுக்கு அது பிரயோசனப்படையில. ஏன்? கேட்டவர்கள் பற்றுறுதி இல்லாமல் கேட்டார்கள். பற்றுறுதி இல்ல, பற்றில்ல. அத கேட்கிற சத்தியத்துல பற்றா இருந்து உறுதியா நிக்கணும்ன்றது இல்லை ஆட்களுக்கு. கேட்ட சத்தியங்களையும் பற்றுறுதி. விசுவாசம் பற்றுறுதி, பேசிக்கா தமிழ் சொல்லு. பற்றி பிடிச்சு உறுதியா நிக்கணும் அந்த விஷயத்துல. கேட்ட சத்தியங்கள்லயே பற்றுறுதி இல்ல. அதனால விரோத பண்ணிய கேட்க கேட்க அவர்களுக்கு பற்றுறுதி இல்லாதபடியால அவர்களுக்கு அது பிரயோசனப்படுறது இல்லை. ஏன் நமக்கு வேதவசனம் விரோத பண்ணி பிரயோசனப்படுறது இல்லை? ஏண்டா கேட்ட சத்தியத்துல நீ பற்றுறுதி இல்லை, ஓட்ட விட்டுக்கொண்டு. ஏன்னா ஆண்டவர் என்ன கொஞ்சமா முதல் கொடுக்கிறார், அதை கேட்டு அதுக்கு கனி தந்து அதை சரியா கீழ்படுகிறத அடுத்த லெவல்களுக்கு ஆண்டவர் கொண்டு போறது. நீ கேட்கிற எளிமையான சத்தியத்துக்கே பற்றுறுதியோட விடாப்படியோட இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருது. என்ன நீ ஒரு நாளும் சொல்ல மாட்டே நம்மளுடைய இரவாத்த பணி உனக்கு விளங்கலையே. ஜொசாயா எழுமின்னு குற்றஞ்சாட்டுவ நியாயத்தீர்ப்புல உன்ன எனக்கு விளங்குனது 10 வயசுல. ஆனா இவ என்ன சொல்றீ நம்ம ஆண்டவரே என்று. டேவிட் எழுமின்னு குற்றஞ்சாட்டுவான் 7 வயசுல எனக்கு விளங்குனது, 40 வயசுல அவர்களுக்கு விளங்கல என்று சொன்னவங்க ஆண்டவரே என்று. கவனம் கவனம். நினிவே மக்கள் மட்டும் எழுமின்னு குற்றஞ்சாட்ட போறது இல்ல. இதுல இருக்கிற இந்த கல்லுகளும் இந்த சின்ன பிள்ளை சிறுபர்களும் எழுப்பி குற்றம் சாட்டுவாங்க. அதனால ஒழுங்கா மனம் திரும்பி வேத வசனத்தை நீ ஏன் பிளவிட்டு கொண்டு ஏன் மண்ணுல மெனஜிக்கிறன்றதை அதை மாத்தி கொண்டு ஒழுங்கா வந்துடு. விளங்கு கேட்ட சத்தியத்துக்கு உடனடியா கீழ்படியப்ப பற்றுறுதியோட இது அதுக்கு பற்றுறுதியோட அல்ல கிறிஸ்துவோட பெற்றோடவா அவரோட பெற்றுறுதியோட அவரை பிடிச்சுக்கொள், பெற்றோட பிடிச்சுக்கொள், அவற்றை வசனத்தை பெற்றுறுதியோட பிடிச்சுக்கொள். பெற்றுறுதி பெற்றுறுதி. அதுல இது நமக்கு 5வது விஷயம். நாங்கள் இதோட நிப்பாட்டோம், மிச்சம் அடுத்த முறை நாம தொடருவோம். இல்ல இன்னும் 12 விஷயம் சொன்னானா? ஓகே. அதுல கிறிஸ்துதாமே இந்த மண்ணுலக மனநில இந்த இரவாத்த பணியினுடைய பிரியோசனங்களை எங்கள்ல இருந்து எடுக்கிற இவ்வளவு தீமையை கொண்டிருக்கிறபடியால நாங்கள் தேவனுக்கு முன்பாக சரியான ஆயத்தத்தோட கணக்கு கொடுக்கிறவர்களாக டிலிஜென்ஸ், ப்ரிப்பேர், பிரேயர் எல்லாம். அடுத்தது எக்ஸாம், அடுத்தது ஃபெய்த். அதிலோட நாம வருவோமா? கிறிஸ்தாமே தொடர்ந்தும் எங்களை தம்முடைய சித்தத்துக்கு ஏற்றபடி எங்களை வழிநடத்தி மகிமையின் ராஜ்யத்தை அடைய உதவி செய்வாராக. ஆமென்.